போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் வெண்ணுறு ஆனாய் போற்றி பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி. டிஸ்கனெக்டாக இருக்கு. அருள் மாறி உலகுக்கெல்லாம் அருள்கின்ற அன்னை மாறி பொருள் கோரி வருவோர்க்கெல்லாம் பூர்த்தியாய் கொடுக்கும் மாறி இருள் நீங்கி ஒளியே எங்கும் இருந்திடச் செய்யும் மாறி தருமாறி தொழுதோம் என்று தமிழ்வாரி தருவாய் மாறி அன்புடன் வேண்டிடும் தன்னடியார்க்கெல்லாம் ஆசி அருள் மாறி அன்பரின் உள்ள கோயிலில் வாழ்ந்திடும் அற்புத திருமாறி இன்னகர் மக்களின் இன்னல் அகற்றிடும் இடிலா ஒரு மாறி இந்நாடெங்கும் அமைதி நிறைந்திட இன்பம் தருமாறி சென்னறி எண்ணறி நியறி என்றுனல் சீர்வழி செல்மாறி செந்தமிழ் நம்தமிழ் என்பதுணர்த்திடும் சீர்மிகு தாய்மாறி பொன்னடி உன்னடி நின்னடி வேண்டினோம் பேரருள் தாமாரி பூவுலகெங்கும் நிறைந்திடும் அன்னையின் பூவடி பணிகின்றோம். மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள் கிடைக்கும் மனதில் இன்பம் தோன்றிடும். மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள் கிடைக்கும் வளங்கள் வந்து சேர்ந்திடும். மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள் கிடைக்க நினைத்ததெல்லாம் நடந்திடும். மாறி 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 என்று போற்றுவோம். மாறி 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 என்று மாரியம்மனை வாழ்த்துவோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எடுக்கும் மாக்கதை இன்றமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீழ்முடி கடக்களிற்றினை கருத்தினில் இருத்துவான். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல மாரியம்மன் திருவடிகளை வணங்கி இந்த அரிய வாய்ப்பை தந்த திருக்கோயில் பரம்பரை அறங்காவலர் ஐயா அவர்களுக்கும் செயலலுவலர்களுக்கும் ஆன்மீக பேரனுடைய தலைவர் செயலர் மற்றும் அதன் உறுப்பினர்களுக்கும் திருக்கோயில் சிவாச்சாரியார்களுக்கும் நம்முடைய இங்கே வருகை தந்து நம்மோடு அமர்ந்திருக்கின்ற ஆன்மீக பேரவையினுடைய தலைவர் நல்லாசிரியர் திருமதி கலாவதி சிவசண்முகம் அவர்களுக்கும் வருகை தந்த மாணவர்களுக்கும் வணக்கம் சொல்லி நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்கலாம். பெரிய புராணத்தில் எத்தனாவது மந்திரம்? 97வது மந்திரம். 96 வரைக்கும் பார்த்துட்டு 97 தாழ்ந்த வேணியர் சைவர் அந்த வரைக்கும் பார்த்துருக்குறோம். அப்படி தானே? 97வது மந்திரம் நிலமகற்கு அழகார்தரு நீள்நுதற் திலகம் ஒப்பது. அதாவது அந்த திருவாரூர் பெருமையை சொல்கிறார். நிலம் ஒரு பெண் என்று சொன்னால் அந்த நிலம் என்ற பெண்ணின் நெற்றியில் வைக்கப்பட்ட ஒட்டு தான் திருவாரூருங்கிறார் சேக்கிழ. நிலமகளை பெண்ணாக பார்க்கறது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது சைவத்தில். நிலம் என்ற பெண்ணுக்கு நெற்றியில் வைக்கப்பட்ட பொட்டு தான் எதுங்கிறாரு? திருவாரூருங்கிறார். அப்படின்னா அதில் அது பொட்டுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நகை அல்ல, மங்கள குறியீடு. நிலத்துக்கு மங்களமே எதனால தாங்கிறாரு? திருவாரூர் தான் மங்களம்ங்கிறார். மங்கள குறியீடு. அதாவது நம்ம பிரசன்னாயர் கோயிலுக்கு ஒரு தடவை பேச வந்திருந்தார் நம்முடைய சோசமை சுந்தரம் ஐயா. தமிழன்னைக்கு எவையெல்லாம் நகைகள், சீவக சித்தாமணி ஒரு நகை, சிலப்பதிகாரம் ஒரு நகை, இப்படி சொல்லிகிட்டே வந்தார். சிவார்ப்பணம் குருவே போச்சு. இப்படி சொல்லிக்கொண்டே வந்தார். சீவக சிந்தாமணி எந்த நகையாக இருக்குது, சிலப்பதிகாரம் அப்படி தமிழில் ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டை தான் சொன்னார். சிலப்பதிகாரம் எந்த நகையாக இருக்கிறது, ஒட்டியானமாக எது இருக்குது, நெக்லஸாக எது இருக்குது, அப்படி சொன்னால் அப்படி சொல்லிகிட்டே வந்தார். கடைசியில் தமிழன்னைக்கு தாலி எதுன்னு கேட்டார். தமிழன்னைக்கு தாலின்னு ஒன்று இருக்கணுமில்ல, அதுதான் திருவாசகம்னார். அந்த தமிழ் பாட்டில் சொல்லியிருக்காங்க தமிழன்னைக்கு தாலி என்னது. அது மாதிரி நிலமகளுக்கு மங்கள அடையாளமாக எது இருக்கிறது? திருவாரூர் இருக்கிறது. நிலமகற்கு அழகார்தரு நீள் நுதல், நுதல்னா நெற்றி, அதான் நெற்றி கண்ணன்னு சொல்கிறோம். திலகம் ஒப்பது செம்பியர், செம்பியர்னா சோழர். பாண்டியர்களையும் சோழர்களையும் சேரர்களையும் குறிப்பதற்கு
சில தமிழ் சொற்கள் உண்டு. அதில் செம்பியருங்கிறது யாரை குறிக்கும்? சோழர்களை குறிக்கும். செம்பியன் மாதேவி அதெல்லாம் சோழர்களை குறிக்கிற வார்த்தை. வாழ்பதி, பதினா ஊர் என்று பொருள். பதினா ஊர். திருப்பதினா, திருனா அருள், அருள் இருக்கிற ஊர். சைவர்கள் இந்த பதிங்கிற வார்த்தையை சரியாக கையாளாததுனால அது எந்த வைணவ பெயராக போயிடுச்சு, திருப்பதி அப்படின்னு ஆயிடுச்சு. சைவர்கள் அவங்களுக்குரிய நிறைய சொற்களை சரியாக கையாளலை. இப்போ நம்முடைய 274 தலங்களில் பதிங்கிற வார்த்தை ரொம்ப குறைவு தான். மலர்மகளுக்கு வண்டாமரை போல் மலர்ந்து, அதாவது திருமகள் அமர்வதற்குரிய தாமரை மாதிரி இருக்குதான் இந்த தலம். அந்த கமலாலயம்னு தானே அங்கே பேர். இறைவனுடைய ஆலயத்துக்கு என்ன பேர்? கமலாலயம். திருமகள் வழிபட்ட தலம், அதுதான் இதில் முக்கியமான விஷயம். திருமகள் வழிபட்ட தலம். மலர்மகளுக்கு வண்டாமரை மேல் மலர்ந்து, இப்போ ஒரு 60 நாளைக்குள்ளே போயிட்டு வந்தோம் திருவாரூர். எவ்வளோ நாள் இருக்கோம்? பட்டம் வாங்க போகும்போது போனோம், பிப்ரவரி மாதம் போனோம். ஆமாம், நீங்கள் போயிட்டு வந்தீங்களா? சரி, பரவாயில்ல, நல்லதாக போச்சு. அதனால் திருவாரூர் அடிக்கடி போகிற வாய்ப்பு கிடைக்கிது. மலர்மகளுக்கு வண்டாமரை போல் மலர்ந்து திருமகள் உரையும் தாமரை மலர் போல இருக்குது இந்த தலம். அழகில், அதாவது நம்முடைய சிவாலயங்கள், எல்லா ஆலயங்களும் ஒரே மாதிரி நம்ம கணக்கிடக்கூடாது. சுயம்புவாக வரக்கூடிய ஆலயங்கள் ஏதோ ஒரு இடத்துல, வயலில் கூட 274 தலங்களில் வயல்களுக்குள்ள கூட தலங்கள் இருக்குது. நாம் குறிப்பிட்ட ஒரு தலங்கள்லையே திரும்ப திரும்ப சுற்றி சிவாலய யாத்திரை சிவாலய யாத்திரைங்கிறோம். இன்னும் கொஞ்சம் பேர் பரிகாரம் பண்ணுறதுக்குன்னு மட்டுமே போகிறாங்க, நவக்கிரக பரிகார யாத்திரை மட்டும் போகிறாங்க. ஆனால் 274 தலங்களை நீங்கள் தேடி போய் பார்த்தால், ஒரு சாதாரண தெருவில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் அளவுக்கு கூட சிவன் கோயில் இருக்குது. எதில்? 274 அந்த மாதிரி கோயிலும் இருக்குது. நாம் பிரம்மாண்டமான கோயில்களை மட்டும் என்ன செய்திடுறோம்? திருவாவடுதுறை போனால் பக்கத்தில் திருவிடை மருதூர், வண்டியை விடலைன்னா கோயில் கூட்டு போலம்பாங்க, வண்டி காசு தரமாட்டாங்க. வண்டியை ஒரு 5-6 கோயிலை காட்டுக்கப்பா, அப்போ தான் பணத்தை வாங்க முடியும்னு சொல்லி இப்படியே ஓடிட்டுருக்குது. இவன் டூரிசங்காரன், அவன் அதில் சம்பாதிக்கிறதுக்காக சில கோயில்களுக்கு ஓட்டுறான். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் 2 பேர், அந்த சண்முகம்னு ஒருத்தர் இருந்தார், திருவாசகம் முற்றோதலுக்கு இந்த ஊரில் யூகேபியா குடியில் முற்றோதல் நடக்குது, எங்களுக்காக நீங்கள் முற்றோதல் நடத்தணும்னு அவர்கிட்ட கேட்டதில் அவர் ஒருத்தர். அவர் போய் கேட்ட பிறகு தான் முற்றோதல் ஐயா போட்டார். நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்க, பிறகு அவங்கவுங்க பிழைப்பை பார்த்து போயிடுவீங்க, தொடங்கிட்டு நின்று போச்சுன்னா என் பேர் தான் வரும். நீங்கள் சொன்னதுனால தொடங்குறேன், நீங்கள் வரலனாலும் நடத்துகிறேன்னாரு. அவர் சொன்னது தான் நடந்தது. சொன்னவங்க எல்லாம் போயிட்டாங்க, ஆனால் அவர் ஐயா என்ன செய்கிறாரு? நடத்துகிறார். அதில் அந்த சண்முகங்கிறவர் ஒருத்தர். இன்னொருத்தர் 2 பேருமே தாசில்தார், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க. இன்னொருத்தர் பாப்பான்குளத்தில் 9ஏன்னு ஒரு பஸ் ஓடுது, பாப்பான்குளம் வழியாக ஒரு பஸ் போகுது, 9ஏன்னு ஒரு பஸ், அந்த பஸ் ஓனர். அவர் ஓய்வு பெற்ற தாசில்தார், அவர் மகன் எல்லாருமே அவர் வீட்டுக்கெல்லாம் நான் அடிக்கடி போயிருக்கிறேன். இந்த 2 பேர் நம்ம ஊரில் அவங்க வீட்டுக்கு போனால் இந்த யாத்திரை போனதெல்லாம் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறார். இந்த 274 கோயிலும் போயிட்டு வந்திருக்காங்க. அதில் சில கோயில்கள் வரப்பு வழியாக நடந்து போய் பார்க்குற கோயிலெல்லாம் இருக்குது. ஆமாம், நம்ம திருவண்ணாமலை, சிதம்பரம், சீர்காழி இப்படி பெரிய கோயில்களையே பேசி கொண்டிருக்கிறோம். அதே இந்த திருவாரூர் தாமரை திருமகள் வழிபட்டதுனால இவ்வளவு பெருமை. இப்போ ஒரு வாரமாக சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு செய்தி, இந்த பக்கத்தில் ஒரு ஊர் புஞ்சை புளியம்பட்டின்னு ஒரு ஊர், அங்கே ஒரு சகோதரி இருக்கிறாங்க, சித்ரான்னு ஒரு சகோதரி இருக்கிறாங்க. மாதத்துக்கு ஒரு முறை சைவம் பேசுகிறவங்கள வச்சு 3 சிவாலய வரலாறு சொல்கிறாங்க. கேட்டால் எனக்கு சித்தாந்தம் பேச சொல்லுவாங்க, பார்த்துருக்குறோம். தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம் பேசுவாங்க, கண்டிருக்கிறோம். தல வரலாறு சொல்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சியானா பல வருடங்களாக செய்கிறாங்க.
ஒரு நிகழ்ச்சிக்கு 15,000 ரூபாய்க்கு மேலே செலவழிக்கிறாங்க. உணவு வந்த எல்லாருக்கும் உணவு, வந்தவர் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் வாகன செலவு. நம்ம டீம் 2 தடவை போயிட்டு வந்திருக்கிறோம். இந்த கோயில் வரலாறு தெரிகிறதுங்கிறது அது ஒரு பெரிய கலை. இப்போது ஒரு 2 நாளைக்குள்ள எத்தனை கோயில் வரலாறு பார்த்தோம் நாம். இப்போ ஒரு தேவார திருவிழாவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். எத்தனை கோயில் வரலாறு பார்த்தோம். ஆமாம், கோயில் வரலாறுகளை தெரிஞ்சுக்கிட்டதுங்கிறது ஒரு பெரிய கலை. அதையும் இதில் இப்போ நம்ம திருவாரூரை சொல்லித்தர்றார் யார். கோயில் வரலாறு தெரிஞ்சாதான். சைவத்தில் வந்து கோயிலும் இறைவனும் ஒன்று தான். நீங்கள் ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு இருக்கும்போது மாரியம்மன் கோயிலை நினைக்கிறதும் ஒன்று தான், மாரியம்மனை நினைக்கிறதும் ஒன்று தான். சைவத்தின்படி இந்த கோயில் அப்படி கற்பனை பண்ணுறதும் ஒன்று தான், மாரியம்மனை நினைக்கிறதும் ஒன்று தான் சைவ சமயத்தின்படி. அதனால தான் சேத்திர கோவைன்னு பதிகமே இருக்குது. சிவாலயங்கள் இருக்கிற ஊரையெல்லாம் 10 பாட்டாக பாடியிருக்கிறாங்க. அதுக்கு சேத்திர கோவைன்னு பேர். திருத்தலை அது என்ன கோவைன்னு வரும். அதில் இது இருக்குதா? இருக்குது. அதனால தான் திருவாரூர் பெருமையை நம்மகிட்ட சொல்கிறார். அழகில்னா அளவில்லாத, அழகில் சோதியன் அளவில்லாத சீர் திருவாரூர் விளங்குமார். அளவில்லாத சிறப்புடைய திருவாரூர் விளங்குகிறதுன்னு சொல்கிறார் 97வது மந்திரத்தில். 98 பெரிய புராணத்தை நம்ம யதார்த்தமாக தொடங்க இதில் ஒரு ஊக்கம் சேர்க்கிற மாதிரி ஆன்மீக பேரவையிலிருந்து ஒரு விழாவே எடுத்தாங்க. பெரிய புராணத்தை நம்ம கோயிலில் 3வது முறையாக பேசுகிறாங்க. உண்மையிலே அது ஒரு ஊக்கம்தான். என்ன? ஆமாம், அதுதான் சொல்ல போகிறேன். அவ்வளவு வேகம். அதாவது 3வது முறையாக பேசுகிறாங்கன்னு விழா எடுத்து ஆன்மீக பேரவை ஆண்டு விழாவில் பட்டமெல்லாம் கொடுத்தது நம்முடைய திருக்கூட்டம் இந்த வேலை மேலும் நல்லா செய்வதற்கு என்னதான் இருக்கும், ஒரு ஊக்கமாக இருக்கும். இந்த ஆன்மீக பேரவையினுடைய ஆண்டு விழாக்களில் பெரிய பெரிய கடந்த கால வரலாறு எடுத்திங்கன்னா நம்ம குருநாதர் வந்திருக்கிறார் மேடையில். குருநாதர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறார், சம்பந்த சரணாலய அடிகள். அதே மாதிரி குடவாசல் ராமமூர்த்தி வந்து பேசியிருக்கிறாரு. வக்கீல் சோமசுந்தர ஐயா அப்போ நம்ம கூட எல்லாரும் கூட இருப்பார். இந்த கடந்த கால வரலாறுலாம் எடுத்திங்கன்னா அது பெரிய வரலாறு. சார் இதை தொடங்கி 28வது வருஷம் நினைக்கிறேன். 28க்கு மேலே போயிருக்கோம். 98 97 டீச்சர் 98 தொடங்குறாங்க. இப்போ 2006. ஐயா சொன்னாங்கல்ல சுபாஷ் ஐயா, நான் தான் தொடங்கினேன். அதான் உண்மை. ஐயா தான் பேர் வச்சது, அவர் தான் தொடங்கினார். 98 நானும் பேசுகிறேன். இது 28வது வருஷம். 28வது வருஷம் பேசிகிட்டு இருக்குது. எவ்வளோ பெரிய மாரியம்மன் ஏதோ நம்மளை வந்து செல்ல பிள்ளையாக வச்சுருக்குது. நல்ல பிள்ளையாக வச்சதோ இல்லையோ, நல்ல பிள்ளையாக வைக்கணும்னா நம்மளை ரொம்ப வாட்ச் பண்ணணும்னு அர்த்தம். செல்ல பிள்ளையாக வைக்க வேண்டியதாக வாட்ச் பண்ண வேண்டியதில்லை. மாரியம்மன் நம்மளை என்ன பிள்ளையாக வச்சுருக்குது, செல்ல பிள்ளையாக வச்சு. கோவப்படுறானா, பொறாமப்படுறானா அப்படிலாம் வாட்ச் பண்ணாமல் பிழைச்சிட்டு போயிடும். பேச விடலைன்னா பொக்குன்னு போயிடுவோம் அப்படின்னு பேச விட்டுருக்கு. 28வது வருடம். எவ்வளோ பெரிய மாரியம்மனுடைய கருணை, எவ்வளோ பெரிய கருணை. அதை வந்து ஆன்மீக பேரவை அழகாக எடுத்து செஞ்சு இந்த விழாலாம் நல்லா சிறப்பாக பண்ணாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கிஃப்டெல்லாம் நல்லா அழகாக ஃப்ளாஸ்கெல்லாம் வாங்கி கொடுத்து, வாட்டர் கேன் வாங்கி கொடுத்துருந்தாங்கல்ல, நல்லா சிறப்பாக செஞ்சாங்க. வீட்டுக்கு அவங்க வந்திருக்கும்போது சொன்னேன், இருந்தாலும் நம்ம வந்து பொதுவில் சொல்லணுமல்ல, அது நம்முடைய கடமை தானே. தொன் நகருக்கு, தொன்னுனா பழமையான நகருக்கு, திருவாரூரை நகர் அப்படின்னு சொல்கிறார். நகருக்கு அரசாயினான், அரசராக இருந்தவன். துண்ணுன்னா நெருங்கியன்னு அர்த்தம். திருவாசகத்தில் துண்ணு கோவணம் அப்படின்னு வரும். துண்ணுன்னா நெருங்கியன்னு பொருள். வெங்கதிரோன் வழி, அதாவது நம்முடைய இந்திய மன்னர் மரபில் ஒன்று அவர்களை சூரிய குலத்தில் வந்தாங்கன்னு சொல்லணும், அல்லது சந்திர குலத்தில் வந்தாங்கன்னு சொல்லணும். இது மகாபாரதத்தில் இதுதான் நியதி, ராமாயணத்திலும் இதுதான் நியதி, பெரிய புராணத்திலும் இதுதான் நியதி. நம்முடைய மன்னர்கள் எந்த குலத்தில் வந்தாங்கன்னு சொல்லணும், ஒன்று சூரிய குலம் அல்லது சந்திர குலம். இந்த சோழன் வெங்கதிரோன் வழி அப்படின்னா என்ன குலம், சூரிய குலம். சூரிய குலத்தில் வந்தவங்க அர்த்தம். வெங்கதிரோன் வழி தோன்றினான். மண்ணு சீர்
மண்ணுனா நிலையான, மண்ணுகத்தில்லை, மண்ணுனா நிலையான. மண்ணு சீர் அனபாயன் வழி, அனபாய சோழனுடைய வழியில் வந்தவர். அனபாயன் வழி முதல் என்ன குலத்தை, சூரிய குலம். அந்த குலம் ரொம்ப முக்கியம். மகாபாரதமே அந்த சூரிய குலத்தை சொல்லி தான் உள்ள போகும். ராமாயணம், பெரிய புராணம், நம்முடைய மன்னர்கள் எல்லாருமே இந்த குலம் என்ன குலம், அதாவது அதிலிருந்து ஒன்று தெரியுது நமக்கு. இயற்கை அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கை என்ன செஞ்சுருக்குது, இருந்திருக்குது. சூரியனை மையமாக வைத்து, சந்திரனை மையமாக வைத்து. அதனால தான் இளங்கவடிகள் சூரியனை போற்றாரு, சந்திரனை போற்றாரு, இயற்கையை போற்றார். ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் சொல்கிறதெல்லாம் அந்த அடிப்படை தான். மாமலை போற்றுதும். மண்ணு சீர் அனபாயன் வழி முதல். வழி முதல்னா அனபாய மன்னருடைய வழியில் முன்னோன், முதல்னா முன்னவன், முன்னோனாக இருந்தவன். மண்ணு மாமணி பூன் மனுவேந்தனே, அதாவது ஆபரணம், மின்னு மாமணி, மின்னுகின்ற பெரிய மணிகளை நகையாக அணிந்த வேந்தன். மனு என்ற மன்னன் இருந்தான். யாருடைய வரலாறு சொல்ல போகிறாரு? மனுநீதி சோழனுடைய வரலாற்றை சொல்ல போகிறார் சேக்கிழார். ஆமாம், அனபாய சோழனுடைய வழி முதல், அனபாய சோழனுக்கு முன்னோர்கள். அந்த மனுநீதி சோழன் வரலாற்றை சொல்ல போகிறார். எதற்காகனா, மனுநீதி சோழன் வரலாற்றை சொல்லி தான் ஒரு கன்றுக்குட்டிக்காக மகனையே இழப்பதற்கு சோழன் தயாராக இருந்தான். அதை வச்சு தான் பெரிய புராணத்தையே நகர்த்துறார். பெரிய புராண சாரமே அதுதான். ஒரு கன்றுக்குட்டிக்கு கூட அதற்குரிய அந்த உயிருக்குரிய மதிப்பு வழங்கப்படணும். அதுதான் செய்வோம். கன்றுக்குட்டியாக இருந்தாலும் அந்த உயிருக்குரிய மதிப்பு வழங்கப்படணும். அது ரொம்ப பிடிச்சு போனதுனால தான் வள்ளலார் அதை மட்டும் எடுத்து மனுமுறை கண்ட வாசகம்னு ஒரு நூல் எழுதினார். மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு ஒரு நூலே எழுதினார். பெரிய புராணத்தில் அந்த பகுதி பிடிச்சு போனதுனார். மனு மன்னனுடைய வாழ்க்கையில் வந்ததுனால மனுமுறை கண்ட வாசகம். ஏன் வள்ளலாரை தன்னுடைய முதல் பாடல் எதைத்தான் விளக்குறாரு? அவருடைய முதல் சொற்பொழிவில் பெரிய புராணம் தானே பேச போகிறார். அவங்க அண்ணன் போக வேண்டிய சொற்பொழிவுக்கு அண்ணன் போக முடியல, இவரை போக சொல்கிறாங்க. உலகலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. எத்தனை உலகம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்குள்ளே விடிஞ்சிட்டு. அவர் சொன்ன உலகங்களெல்லாம் இப்போவும் அவருடைய உரைநடை பாகத்தில் இருக்குது. 200க்கும் மேற்பட்ட உலகம் சொல்கிறார். அந்த உலகங்களை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிட்டு. இந்த வயசில் இவர் எங்கே படித்தார், எங்கே தெரிஞ்சுக்கிட்டாரு? அதுக்கு முந்தைய எந்த நூல்லையும் இது இல்லை. இவர் எங்கேருந்து எடுத்தார் ஒன்றுமே தெரியல. அந்த காலத்தில் இந்த மாதிரி பாடம் நடத்துகிறாங்கன்னா ஏடு படிக்கிறவங்கன்னு ஒருத்தர் இருப்பாங்க. பேசுகிறவர்கிட்ட ஒன்றுமே இருக்காது. ஏடு படிக்கிறவர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அது பெண்ணாக இருந்தால் அவங்கள சுற்றி துணி கட்டியிருக்கணும். அவங்க இருக்கிறது வெளியே தெரியக்கூடாது, சத்தம் மட்டும்தான் வெளியே வரணும். ஆணாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. பெண்ணாக இருந்தால் அவங்கள சுற்றி திரைச்சீலை கட்டிடுவாங்க, அதுக்குள்ளேருந்து தான் வாசிக்கணும். அவங்க உட்கார்ந்துருக்கிறது வெளியே யாருக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. ஏடு வாசிக்கிறவங்கன்னு பேர். அவங்க அங்கேருந்து சத்தமாக வாசிப்பாங்க. இவர் விளக்கம் சொல்லிகிட்டு இருப்பார். இவர்கிட்ட நோட்டெல்லாம் ஒன்றுமே நிச்சயாது, இருக்க பேப்பரே இல்லாத காலம். அப்படி தான் உலகலாம்னு அவங்க அந்த பாட்டை பாடி முடித்த உடனே இவர் சொல்ல ஆரம்பித்தார். அதுதான். அதனால் அந்த மனுநீதி சோழனுடைய வரலாற்றை சொல்ல போகிறார். பெரிய புராணத்தின் சாரமே அதுதான். ஏன் நீங்கள் திருமூலர் எப்படி உருவாகிறாரு? திருமூலர் நமக்கு பெருமை உடையவராக எப்போ தெரிகிறாரு? பசுமாடுகளுடைய வேதனையை யாரால தாங்க முடியல, அதிலிருந்து தானே திருமூலர் உருவாகிறார். இல்லைன்னா வட இந்தியாவிலேருந்து வந்துட்டு தென்னிந்தியாவுக்கு போயிட்டு திரும்ப வட இந்தியாவுக்கு போயிருப்பார். அதான் நடந்திருக்கும். அந்த பசுமாடுகள் படுற வேதனை அவருக்கு பொறுக்காததுனால தான் அவர் ஞானியாகிறார். நமக்கு பசுமாடு படுற வேதனை, எது படுற வேதனை பெருசாக என்ன செய்யறதில்ல, தெரியல. நம்ம படுற வேதனையே நமக்கு பெருசாக இருக்கும்போது
இந்த மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா கழுத்தில் கட்டி கட்டியாக புண்ணு வந்திருக்கும். ஆனாலும் அதில் எதை போட்டு வேலை வாங்குவாங்க? போட்டு அந்த புண்ணு மேலேயே உரசும். அந்த வேதனையெல்லாம் நம்ம பெருசாக எடுக்கிறது இல்லை. ஆனால் சைவத்தின்படி எந்த ஒரு உயிரும் என்ன செய்யக்கூடாது? துன்புறக்கூடாது. சைவம் தான் சாப்பிட்றேங்கிறது மட்டுமே சைவம் கிடையாது. வேறு சாப்பிட்டா உனக்கு ஒத்துக்கிடாது, அதனால் சைவம் சாப்பிட்ற. டாக்டரே சொல்லிட்டாரு, அதனால் சைவம் சாப்பிட்ற. அதான் சைவம் சாப்பிடாமல் இருக்கிறது மட்டுமே சைவம் கிடையாது. பிற உயிருடைய துன்பத்தை தாங்கிக் கொள்ளாத ஒரு நிலை நமக்கு வரணும். அதை மனுநீதி சோழன் அதில் பதிவு செஞ்சார், வள்ளலார் பதிவு செய்தார். அந்த மனுநீதி சோழன் சொல்லுவான், எனக்கு ஏன் இப்படி நடந்தது, என் குடும்பத்தில் மட்டும் ஏன் இப்படி நடக்கணும், என்னுடைய மகனை தேர்காலில் இடுற அளவுக்கு ஏன் இப்படி நடக்கணும், ஏன் கண்ணுக்குட்டி சாகணும். அதில் நிறைய சொல்லுவான், நான் என்னென்ன பாவங்களை எல்லாம் செய்தேன்னு ஒரு பட்டியல் போடுவான். அதில் ஒரு பட்டியல் தான், குருவை வணங்க கூசி நின்றேனோ. வள்ளலார் கேட்பார், குருவை வணங்க கூசி நின்றேனோ அப்படிம்பார். குருவுக்கு வணக்கம் சொல்கிறதுக்கு நமக்கு கூச்சமாக இருக்குது எல்லாருக்கும். நம்ம வணங்கும் போது யாரும் பார்த்துருவாங்களோ, நம்ம மதிப்பு போயிருமோன்னு யோசிக்கிறோம். என்கிட்ட சிலர் கேட்பாங்க, நீங்கள் கும்பிடாதீங்கன்னு சொல்லுங்கள், வணங்காதீங்கன்னு சொல்லுங்கன்னா, எனக்கு சொல்லி கொடுத்தது நீ வணங்குன்னு சொல்லக்கூடாது. ஆமாம், ஏன் வணங்குறான்னு கேட்கக்கூடாது, ஏன் வணங்கலைன்னு கேட்கக்கூடாது. எனக்கு சொல்லி கொடுத்தது அவ்வளவுதான். அதை ஐயா வச்சுக்கிட்டே பதிவு பண்ணேன் மடத்தூரில். யார் இருந்தீங்க? ஐயா வைத்துக்கொண்டே பதிவு பண்ணேன் மடத்தூரில். இது வணங்கலாமா வணங்கக்கூடாதாங்கிறத குருமார்கள் தான் முடிவு, ஐயா மாதிரி பெரியவங்க தான் முடிவு செய்ய முடியும். சைவத்தை பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறவங்கெல்லாம் பேசுகிறாங்க, இது அதை செய்யலாம் இதை செய்யலாம், அது சொல்லக்கூடாது. விதியை வகுப்பதற்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. விதியை யார் தான் வகுக்கணும்? விதி தெரிந்தவர்கள் தான் வகுக்கணும். குருமார்கள், அனுபவிக்க குருமார்கள் தான் வகுக்க முடியும். இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது சைவத்தில். நீங்கள் இதை செய்யக்கூடாதுன்னா அப்போ 14 சாத்திரம் உனக்கு தரவா தெரியுமா செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? செய்யக்கூடாதுன்னு சொன்னால் பெரிய புராணத்தில், பெரிய புராணம் வரைக்கும் 12 திருமுறையும் தெரியுமா? வேதம் தெரியுமா? ஆகம் தெரியுமா? இப்போது இந்த குகை பெருமாள் சாமி கோயில் போயிருந்த டீச்சர், சிறப்பு சொற்பொழி நீங்கள் தான் பேசணுன்ட்டாங்க. பேசணும்னு சொன்னது தப்பு இல்லை. இந்த பக்கம் 3 சன்னியாசி, இந்த பக்கம் 3 சன்னியாசி. சன்னியாசியாக இருந்தால் பரவாயில்ல, நான் சித்தாந்தி, அவங்க வேதாந்தி. ஆமாம், நான் இறைவன் வேற உயிர் வேறன்னு சொன்னால் அவங்க இறைவனும் உயிரும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. வந்திருக்கிறது எல்லாம் வேதாந்தி. முதல்ல அந்த ஏரியாவில் வேதாந்த விழிப்புணர்வு இல்லை. வேதாந்த விழிப்புணர்வு இருந்தது, வேறு காவி வடிவத்தில் இல்லை. இப்போ என்ன வடிவத்தில் வந்துட்டு ஒரு சாமி டெவலப் பண்ணியிருக்கிறாரு. என்னை பேச சொல்லும்போது நான் சொன்னேன், இந்துவாக பிறந்தவர்கள் வேதத்துக்கு முதன்மை கொடுங்க, 2வது ஆகமம், 2வது, 3வது திருமுறை, 4வது சித்தாந்தம், 5வது சன்மார்க்கி இருந்தார் ஒருத்தர். இதில் வேற வள்ளலார் பக்தர் வேற. 5வது சன்மார்க்கம். ஒன்றில் ஒன்று உயர்ந்தது கிடையாது, ஆனால் படிநிலை இதுதான். கங்கைக்குன்னு ஒரு சிறப்பு இருந்தால் காவிரிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும். படிநிலை இதுதான். காவிரி கரையில் இருக்கிற சிவாலயங்கள் கங்கை கரையில் இருக்கா? இல்லை. இப்போ என்ன கூப்பிட்டு காவிரி கரைக்கு போறியா கங்கை கரைக்கு? காவிரிக்கு தான் போகிறேன். என்ன சிவாலயம் இருக்குது, பாடல் பெற்ற கோயில் இருக்குது, தேவாரம் படிக்கலான்னு ஆசைப்படுவேன். ஒன்றில் ஒன்று உயர்ந்ததல்ல அப்படின்னு சொன்னேன். அந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் தலைவராக ஒரு சாமி வந்திருந்தார், சின்மயான ஒரு சாமி வந்திருந்தார். இப்போ இங்கே ஒரு யாத்திரை வருதில்ல டீச்சர், ஞாயிற்றுக்கிழமை உங்கள் பேர்லாம் போட்டிருக்கு பத்திரிக்கையில். ஞாயிற்றுக்கிழமை, ஆமாம், தயானந்த சரஸ்வதியுடைய குரு பேர் சின்மயானந்தா. அந்த சாமியுடைய தேர் வருது ஞாயிற்றுக்கிழமை, மாரியம்மன் கோயிலுக்கு வருது. தேவார வகுப்பு முடிச்சுட்டு நானும் வரணும், என்னையும் அழைச்சிருக்கிறாங்க. நம்ம ஆர்விஎஸ் ஆறுமுகம், நாங்கள்லாம், ஆமாம், ஆர்விஎஸ் ஆறுமுகம், நாங்கள் எல்லாருமே அந்த மடத்து தொடர்பில் இருந்தவங்க. அதனால் அவங்க பேரை போடுறேன்னு சொன்னார். நான் சொல்ல வந்த செய்தி ரொம்ப முக்கியம். கடைசி அந்த சன்னியாசியை பேச சொன்னாங்க. நான் 1.25 மணி நேரம் பேசினேன். அவர் சொன்னார், வேதத்திற்கு தான் முதன்மை என்ற சொன்ன காரணத்திற்காக இவர் காலில் நான் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க தயாராக இருக்கிறேன். அந்த துறவி ஏன் தெரியுமா? சத்தியத்தை சொன்னதுனால். சன்னியாசி எப்படி அடுத்தவர் காலில் விழுவார்? அதுதான் சத்தியம்தான் அங்கே முக்கியம். அந்த சன்னியாசி இவர் காலில் விழுந்து வணங்க நான் தயாராக இருக்கிறேன்னு மைக்கில் சொல்கிறார்.
உண்மையை பேசணுங்க. எனக்கு எனக்கு தேவாரம் தான் முக்கியம். சத்தியம் வேதம் வந்து முந்துது, என்ன செய்வீங்க? சொல்லித்தான் வேதம் முதன்மை. அப்போ நான் ஒரு செய்தி சொன்னேன், ஆகமத்துக்கு வேதத்துக்கு என்ன வேறுபாடு அங்கே இருக்கிறவங்களுக்கே யாருக்கும் தெரியாது. நான் சொன்னேன் திருக்குறளுக்கும் பரிமேலழகருக்கு என்ன வேறுபாடோ அந்த வேறுபாடு. திருக்குறள் மூலம் பரிமேலழகர் எழுதிய உரை, வேதம் மூலம் ஆகமம் உரை. இதுதான் சிவஞான முனிவர் சொல்கிறாரு. அவரை மிஞ்சி யார் சார் சைவத்தில் இருக்கிறார்? ஆமாம், சாரம் சிவஞான முனிவரை மிஞ்சி யார் இருக்கிறா சைவத்தில்? எல்லோரும் 1.25 மணி நேரம் பேசணும். நம்ம யூடியூப்பில் அதை போடலை, ஏன்னா அதில் வேதம் வருது, ஆகமம் வருது, சன்மார்க்கம் வருது, குகை பெருமாள் சாமி வர்றாரு, திருமூலர் வர்றாரு. எனக்கு தலைப்பு திருமந்திரத்தில் குருநெறி. அது வந்து ஓரங்கட்டி போயிட்டு, இந்த சன்னியாசிகளை கண்டு பயந்து ஓரங்கட்டி போயிட்டு. அதனால் அதில் கொஞ்சம் இதில் நம்ம சாமிகள் வேறு சமயம் சார் சாமிகளாக இருக்காங்க. சாமிகள் வேறு யாராக இருக்காங்க? இடையிடையே அரசியலையும் சமயத்துக்குள்ளே இணைக்கிறாங்க. இதே இடத்துல நான் பேசிகிட்டு இருக்கும்போது 1-2 வருஷம் இருக்கும், ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ஆசிரியர்களெல்லாம் சந்திக்கணும், உங்கள் ஊரில் இருக்க வாத்தியாரை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. என்னை கூப்பிட்டாங்க. யாத்திரையில் இருந்தார் ஒரு அரசியல் கட்சி தலைவர். நான் சொன்னேன், அறநிலைத்துறை கோயிலில் வேலை செய்கிறேன், ஆன்மீக பேரவை சார்பாக. அறநிலைத்துறை கோயிலில் வேலை செய்யும்போது ஒரு அரசுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் வந்து இதில் பங்கெடுக்கிறது பொய்யா போயிடும். ஆக்சுவலாக நான் போயிருந்தேன், எனக்கு பெருமை தான். பெருமையை விட சத்தியம் முக்கியம். என்ன சொல்கிறீங்க? அதனால் நான் வரல அப்படின்னு சொன்னேன். வரல, நான் போகலை. ஆனால் கூப்பிட்டாங்க. இவர் தான் கூப்பிட்டது. யார்? மோகன்ராஜ். முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் அந்த இயக்கத்தில். இதில் வேறு நம்ம செய்யும் சக்தி வேறு அப்போ தான் வந்து நிற்கிறான், பொள்ளாச்சி சக்தி. அவன் அரசியல் சார் சமயம் சார்ந்தவன். அதை நாகரிகமாக சொன்னேன், அரசியல் சார் சமயம் சார்ந்தவர்னு. அவன் தீவிரவாதியாக இருக்கான் மதத்தை சமய ரீதியில். இந்த ரெக்கார்டை எப்படி டீச்சர் ஒளிபரப்புறது நிறுத்தி வச்சுருக்கிறோம். ஏன்னா அதில் ஏதாவது யார் மனசும் என்ன செஞ்சிடக்கூடாது, புண்பற்றக்கூடாது. அதனால் இந்த சைவத்தில் வந்து உயிர்கள் மேல் கொள்ளுகிற இரக்கம் வந்து ரொம்ப முக்கியம். எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது. அதில் தான் வள்ளலார் எழுதினார். அந்த மனுநீதி சோழன் சொல்கிறான், எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் என்னென்ன தப்புகள் செய்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுல ஒரு வரி தான் என்னது, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவை வணங்குறதுக்கு வெட்கப்பட்டேனா அப்படின்னு அவனே தன்னைத்தானே கேட்கிறான். மண்ணு மாமணி பூன்மணி வேந்தனே. அடுத்த மந்திரம், மண்ணுலகில் வாழ்தரு, மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும்னு இதே செய்கிறார். இதே தொடக்கத்தில் ஒரு பாட்டு எழுதுகிறார் 1975 மந்திரத்தில். இந்த ராவணன், அயன்மால், சமண பௌத்தர் குறிப்பு சொல்கிற இடத்துல இதே மண்ணுலகில்னே மண்ணுலகில் வாழ்வார்கள்ங்கிறாங்க. மண்ணுலகில் வாழ்தரு மண்ணுயிர்க்கலாம். பார்த்தீங்களா, மண்ணுயிர். பிற மதத்துக்கும் சைவத்துக்கும் அடிப்படையில் ஒரே ஒரு வேறுபாடு, எல்லா உயிர்களும் மனிதனை பற்றி கவலைப்பட்டது, சைவம் உயிர்களையும் சேர்த்து கவலைப்பட்டது. வான்முகில் வடாது வெய்க, கிளம்பி போயிடாதீங்க வீட்டுக்கு, சீக்கிரம் தேர் திருவிழா சீக்கிரம் முடிப்பேன்னு சொன்னார்னு கிளம்பிடாதீங்க. வான்முகில் வடாது வெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, உயிர்கள் வாழ்க, மனிதர் வாழ்க கிடையாது. ஒன்றே குலம். அந்த குலம்னா உயிர்னு அர்த்தம், ஜாதி கிடையாது. குலம்னா கூட்டம்னு அர்த்தம். குலம் என்ற சொல்லுக்கு கூட்டம்னு அர்த்தம். நீங்கள் காடை கூட்டம் இப்படியெல்லாம் நம்ம நகர்ப்பகுதிகளில் சொல்லுவாங்க. குலத்துக்கு இன்னொரு பேர் கூட்டம். கூட்டத்திலிருந்து தான் குலம் வரும். அதனால் மண்ணுயிர்க்கலாம். அதாவது காஞ்சி பெரியவர்கிட்ட ஒருத்தர் போகிறார், ஒரு பெரிய செல்வந்தர். போன வாரம் ஒரு 5000 பேருக்கு அன்னதானம் பண்ணேன், போன திங்கக்கிழமை ஒரு 3000 பேருக்கு அன்னதானம் பண்ணேன். இப்படியே விடுறாரு யாருக்கிட்ட? ஆமாம், அங்கே ஒரு வயசான அம்மா மடத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்குது. அந்த அம்மாவை கூப்பிட்டு விட்றாரு. அந்த அம்மா டெய்லி 1,00,000 பேருக்கு அன்னதானம் பண்ணுதுங்கிறார். அந்த அம்மாவுக்கு சாப்பாடு மடத்தில் தான் போடணும். டெய்லி இந்த அம்மா 1,00,000 பேருக்கு அன்னதானம் பண்ணுதுங்கிறார். யார்? காஞ்சி பெரியவர். என்னன்னு கேட்குறாங்க, அப்படி இங்கே பண்ண முடியும்னு கேட்குறாங்க. டெய்லி இந்த அம்மா குறைஞ்ச விலைக்கு அரிசியை வாங்கி எறும்பு புற்றுக்களில் போய் கொத்து கொத்தாக போட்டு வந்துடுறது. அப்போ எத்தனை எறும்பு சாப்பிட்ருக்கோம்?
கிலோ கணக்கில் அரிசியை எடுத்துகிட்டு கெமிக்கல் கலக்காத நல்ல சுத்தமான அரிசியை வாங்கிட்டு போய் எறும்பு புத்துக்களில் பக்கத்தில் போட்டு வந்துடுறது. எது சாப்பிடும்? எங்க ஒரு மனிதன் சாப்பிட்டாலும் ஒரு உயிர் தான், ஒரு எறும்பு சாப்பிட்டாலும் அதுதான் அவர் சொன்னார். லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த அம்மா செய்தது காஞ்சி பெரியவர் சொல்லாமல் யாருக்கும் என்ன செய்யாது தெரியாது. ஆனால் இவன் யார்கிட்டே வந்து சொல்கிறான்? பெரியவர்கிட்டே வந்து சொல்கிறான். ஆனால் சைவத்தில் உயிர்களுக்கு நம்ம உதவணும். ஆனால் அதை நம்ம உதவுறதை வந்து பெருசாக என்ன செய்யக்கூடாது, ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. மண்ணுயிர்க்கலாம் கண்ணும் ஆவியுமாம் பெருங்காவலன். எல்லா மண்ணுயிர்க்கெல்லாம் கண்ணாக இருந்தான், உயிராக இருந்தான். ஒரு மன்னன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சேக்கிழார் என்ன பதவியில் இருந்தவர்? முதலமைச்சராக இருந்தவர். முதலமைச்சர், அமைச்சரும் கூட கிடையாது. யாரு? முதலமைச்சர். அந்த தலைமை, பிரைம்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் தலைமை, தலைமையில் இருந்தவர் பிரைம் மினிஸ்டர், முதலமைச்சர். அப்போது அந்த அவருக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும்ல. என்ன ஐடியா இருந்திருக்கும்? ஒரு மன்னன் எப்படி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறோம்னா ஹெச்எம் எப்படி இருக்கணும், நமக்கு ஒரு இலக்கணம் இருக்கும்ல. நம்ம ஒரு மில்லில் வேலை பார்க்குறோம்னா பாஸ் எப்படி இருக்கணும்னு நம்ம ஒரு கற்பனை பண்ணுவோம்ல. எப்போ லீவ் கேட்டாலும் தரணும், முடிஞ்ச அளவுக்கு மில்லுக்குள்ளே வரக்கூடாது, வேலையை நொய்யின்னு எதையாவது சொல்லக்கூடாதுன்னு ஒரு ஐடியா இருக்கும்ல. அது மாதிரி மன்னனை பற்றி இவருக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும்ல. அந்த ஐடியாவை பதிவு பண்ணார். உயிர்களுக்கு, மக்களுக்கெல்லாம் கண்ணு மாதிரி, மக்களுக்கெல்லாம் உயிர் மாதிரி அப்படின்னார். இந்த இடத்துல ஒரு அரிய செய்தி இருக்குது. நெல்லும் உயிர்த்தன்றே நீரும் உயிர்த்தன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். புறநானூறு செல்ல எடுத்தீங்கன்னா வாசிக்கிறேன். புறநானூற்றில் இப்படி ஒரு வரி இருக்கு டீச்சர். நெல்லும் உயிர்த்தன்றே நீரும் உயிர்த்தன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். என்ன பொருள்னா, நெல் ஒரு உயிர் தான். சைவம் எப்படி வளருது பாருங்க. சயின்ஸ் படி நெல் ஒரு உயிர் தான். சயின்ஸ் படி நீர் வேணா உயிர் இல்லைன்னு சொல்லலாம். புறநானூற்றில் சொல்கிறான் நெல்லும் உயிர் கிடையாது, நீரும் உயிர் கிடையாது, மன்னன் தான் உயிருங்கிற. மன்னன் தான் என்னது? உயிர். மன்னன் உயிர் மாதிரி, மக்கள் உடம்பு மாதிரின்னா புறநானூற்றில் சொல்கிறான். நெல்லும் உயிர்த்தன்றே நீரும் உயிர்த்தன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். யார் பாடுனா? மோசிக்கிறனார் பாடுனது. செய்யுளே அப்படி தான் தொடங்குது. நெல்லும் உயிர்த்தன்றே உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேல்மிகு தானை வேந்தற்கு கடனை. பார்த்தீங்களா? அரசன் என்ன நினைக்கணுமா தெரியுமா? மக்களெல்லாம் உடம்பு, நான் உயிர். அப்போ உயிருக்கு என்ன கடமை? உடம்பை காப்பாற்றுறது. எதை விட்டு பிரியக்கூடாது, மக்களை விட்டு நீ பிரியாமல் இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணுறான் புலவர். யாருக்கு? மன்னனுக்கு. இது புறநானூற்றில். பின்னால் கம்பர் வந்தார். கம்பர் வந்து என்ன சொன்னார்னா, அந்த மன்னனை உடம்பாக சொல்லி மக்களை உயிராக சொன்னார். கம்பராமாயணத்தில் சொன்னார், மன்னனை உடம்பாக சொல்லி மக்களை உயிராக சொன்னார். இன்னும் அட்வான்ஸாக போயிட்டார். மக்களை உயிராக சொன்னார். என்ன காரணம்னா, உடம்பு மாறலாம், எது மாறாது? உயிர் மாறாது. மன்னன் போகலாம் வரலாம், ஆனால் ஜனம் என்ன செஞ்சிருக்கு? ஜனநாயகம் என்ன செய்துக்கிட்டே இருக்கும். அப்படி அவர் கொஞ்சம் அட்வான்ஸாக போனார் கம்பர். அதை விட அட்வான்ஸாக சேக்கிழார் போயிட்டார். கண்ணும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் திருவாசக வரி சொன்னால் புரிஞ்சிடும். கண்ணுதலான் கண் காட்ட. கண் என்பது அருளுக்கான குறியீடு. இப்போ மனுநீதி சோழன் எதன் மீது அருள் காட்ட போகிறான்? கண்ணுக்குட்டிக்காக அருளை காட்டுறான் அல்ல. கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட. மன்னன் என்ன உடையவனாக இருக்கணும்? அருள் உடையவனாக இருக்கணும். அதனால தான் கண்ணுன்னார். கண்ணுக்கு என்ன வேலை? காட்டுறது. மக்களுக்கு அதாக இருக்கணும், காட்டுபவனாக இருக்கணும். மக்களுக்கு காட்டுபவனாக இருக்கணும். கண்ணும். பிறகு ஏற்கனவே புறநானூரில் உயிர் பற்றி பேசியிருக்குது. கம்பரும் கையாளுறாரு, விட்டால் நல்லா இருக்காது, அது செகண்டரியாக போட்டார். ஆவியும் எது மாதிரி? உயிர் மாதிரின்னார். ஆனால் முதல்ல எதை தான் சொன்னார்? கண்ணு தான் சொன்னார். சைவ சித்தாந்தப்படி கண்ணு வந்து குருவுக்கு சமம். மன்னன் யாராக இருக்கணும்? குருவாகவே இருக்கணும். ஏன் மனுநீதி சோழன் ஒரு சிவனடியார் தானே.
மனுநீதி சோழன்னு சொல்கிறீங்களா? மனுநீதி சோழன் ஒரு சிவனடியாரா இல்லையா? பெரிய புராணத்தில் சேக்கிழாரால் பதிவு செய்யப்பட்ட ஒரு சிவனடியார். அப்போ அவர் யாரு தான்? குரு தான். குரு தான். புரியுதா உங்களுக்கு? குரு. ஆவியும் பெருங்காவலன். பார்த்தீங்களா? பெரிய காவலன்னார். ஆவியுமா பெருங்காவலன்னார். காவல் செய்தால் மன்னன்க. அதாவது ஒரு மன்னன் கடமையை செய்தா காவலன். இறைவன் செய்ய வேண்டியதையெல்லாம் செய்கிறார். அப்போ என்ன காவலன்? பெருங்காவலன் அப்படின்னு. பெருங்காவலன் அப்படின்னு. காவலன் விண்ணிலார் மகிழ்வெய்தி. அதாவது மன்னர்களுடைய முக்கிய கடமையில் ஒன்று என்னதுன்னா, வேள்விகள் செய்து கொண்டே இருக்கணும். வேள்விகள் நிறைய செய்யணும். நம்முடைய இந்து சம்பிரதாயப்படி எல்லா தேவதைகளுக்கு தேவையான உணவு எது வழியாக தான் போகுது? வேள்விகள் வழியாக தான் போகுது. இந்திரனாக இருக்கட்டும், அக்னி பகவானாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வேண்டிய அவிர்வாகம் எது வழியாக தான் கொடுக்கணும்? வேள்வியாக தான் கொடுக்கணும். சிறப்போடு பூசனை செல்லா வானம் வரக்கு மேல் ஈண்டு வள்ளுவர் பாடுறார். மழை இல்லைன்னா பூஜை கிடையாது, தேவர்களுக்கு வேள்வி கிடையாது. வான் சிறப்பில் திருவள்ளுவர் சொல்கிறார். எனவே வேள்வி செய்வது நம்முடைய இந்து சம்பிரதாயத்தில், சைவ சம்பிரதாயத்தில் மன்னனுடைய கடமை. அதை அவர் செய்து கொண்டே இருக்கணும். வேள்விகளை செய்து கொண்டே இருக்கணும். அது எதில் சேரும்னா கிரியையில் சேரும். எதில் சேரும்? கிரியையில் சேரும். சரியை என்பது ஒவ்வொரு ஆன்மாவும் தனியாக செய்கிற ஒரு சாதனம். கிரியை என்பது தனியாகவும் சாதிக்கலாம், கூட்டாகவும் சாதிக்கலாம். இப்போ நீங்களே வீட்டில் பூஜை பண்ணீங்கன்னா, தனியாக பண்ணீங்கன்னா அது எதா போயிடும்? நீங்கள் தனியாக பண்ணீங்கன்னா அது சரியாக தனியான கிரியையாக போயிடும். அதே நீங்கள் ஒரு வேள்வியாக பலர் சேர்ந்து பண்ணும்போது கூட்டு கிரியையாக போயிடும். சரியையுமே அதே மாதிரி தான். நீங்கள் தனியாக ஒரு கோயிலை கூட்டி பெருக்குன்னா தனியான பணியாயிரும். அதே ஒரு 10 பேர் சேர்ந்து கோயிலை கூட்டி பெருக்குனீங்கன்னா அது கூட்டு சரியையாக போயிடும். யோகம் கூட்டாக பண்ணுறது உண்டு, ஆனால் அது கூட்டில் சேராது. யோகம் கூட்டமாக உட்கார்ந்துருந்தாலும் நீங்கள் யாராவது உட்காந்துருக்கணும். யோகம் வந்து கூட்டில் சேராது. 50 பேர் சேர்ந்து உட்கார்ந்தாலும் யோகம் தொடங்கும் போது நீங்கள் என்ன செய்ய முடியாது? கூட்டாக தொடங்கின பிறகு கூட்டாக செயல்பட முடியாது. அதனால் கண் என்று சொன்னது அருளை குறிக்கிற வார்த்தை. கண்ணுதலாம் தன் கருணை கண்காட்ட. இப்போ மனுநீதி சோழன்ட்ட அந்த பசு வந்து மணி அடித்தது. மன்னனுக்கு செய்தி தெரிஞ்சது. என்னன்னு கேட்டார். செய்தியை சொன்னாங்க. சொன்ன உடனே அங்கே இருக்கிற பெரியவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம சமய முறையில் பரிகாரம் பண்ணிடலாம். தப்பு தான். எதை சொன்னது தப்பு தான். ஒரு கன்றுக்குட்டி இறப்புக்கு காரணமானது தப்பு தான். அவர்கிட்ட சொல்லும்போதே விவரமாக சொல்லுவாங்க. அதை நம்ம படிக்க போகிறோம் பின்னால். சொல்லும்போதே கவனமாக சொல்லுவாங்க. கண்ணுக்குட்டி போகிற தெருவில் உங்கள் மகன் போகலை, உங்கள் மகன் போகிற தெருவில் தான் கண்ணுக்குட்டி வந்தது அப்படிம்பாங்க. தேரில் வந்து ஆரன் அடிச்சுட்டு தான் போனாங்க, மணி அடித்தாங்க, இப்படியெல்லாம் பதிவு செய்வாங்க. சி.கே. சுப்பிரமணிய முதலியார் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி நீதிமன்றத்தில் இபி கோலை எப்படி வாதாடுறாங்களோ அதே ஃபார்முலா எங்கே இருக்குங்கிறாரு. இந்தியன் பினல் கோட் லாவில் ஜுடிஷியலில் என்ன பேசுகிறாங்களோ அந்த ஜுடிஷியல் எல்லாம் எங்கே இருக்குதுங்கிறாரு அப்படின்னு. அவரே லாயர். யார்? சி.கே. சுப்பிரமணிய முதலியார், கோயம்புத்தூர். அவரே ஒரு லாயர். அவருக்கு மிகப்பெரிய சிறப்பு பெரிய புராணத்துக்கு உரை எழுதினது. சிலர் அப்படின்னா யாருன்னு கேட்குறாங்க. சி.கே. சுப்பிரமணிய முதலியார்னா யாருன்னு கேட்குறாங்க. கப்பலோட்டிய தமிழனை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர். யாரை? கப்பலோட்டிய தமிழனை கோவை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வந்தது யார்? சி.கே.எஸ் என்று சொல்லப்படுகின்ற சி.கே. சுப்பிரமணிய முதலியார். அவரே லாயர். அவர் வந்து சொல்கிறாரு, இதில் இருக்கிற இந்த விஷயங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணால் இந்தியாவினுடைய நீதிமன்றத்திலெல்லாம் வழக்கிடுறாங்கல்ல, இந்தியாவினுடைய இன்னைக்கு கூட பாராளுமன்றத்தில் 3 சட்டங்கள் நிறைவேறியிருக்கு. 3 மசோதாக்கள் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு இடஒதுக்கீடு. இந்த மசோதாக்கள்லாம் நம்பர் படி தான் வரும். இந்த மசோதாவை எடுத்து பேசணும்னா நீங்கள் எதைத்தான் சொல்லணும்? நம்பர் தான் சொல்லணும். அந்த நம்பர் படி அந்த சட்டத்துக்கு உட்பட்டு இந்த பாட்டு எழுதியிருக்கிறாங்க.
அக்கால சட்டமும் இக்கால சட்டமும் அப்படின்னு அதை ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறேன். இப்போது ராமாயணத்தில் ராமனை எத்தனை வருஷம் காட்டுக்கு போக சொல்கிறாங்க? ஏன் 14? இன்னைக்கு சட்டம் இருக்குது, 14 வருடம் ஒரு சொத்து ஒருத்தன் கையில் இருந்ததுன்னா 15ஆவது வருஷம் மீட்க முடியாது. 14 வருஷம் ஒரு சொத்து ஒருத்தர் கையில் கண்டினியூவாக இருந்துட்டுன்னா அந்த சொத்தை நீங்கள் எத்தனாவது வருஷம் மீட்க முடியாது? ராமன் மீட்கக்கூடாதுங்கிறதுனால தான் எத்தனை வருஷம்? 14 வருஷம். மகாபாரதத்துக்கு போனாலும் இதே நிலைமை தான். பாண்டவர்களை 1 வருஷம் மறைஞ்சிருக்கணும், 13 வருஷம் வனவாசத்தில் இருக்கணும், 14 அதுதான். இன்றைக்கும் இந்திய அரசியல் சட்டத்தில் எத்தனை இருக்குது? இந்த 14 இருக்குது. அதனால தான் வீடு வாடகை கொடுக்குறவங்க விவரமாக 2 வருஷம் 3 வருஷம் ஆகுனா டார்ச்சர் பண்ணி கிளப்பிடுவான். ஏன்னா ரேஷன் கார்டு அவன் பேரில் வந்துடுது, வீட்டு அட்ரஸுக்கு, ஆதார் அட்டை வீட்டு அட்ரஸுக்கு வந்துடுது. இவனும் இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான், எல்லாம் எந்த வீட்டு பேர்லேயே வாங்குவான், இந்த வீட்டு பேர்லேயே வாங்குவான். சரியாக உள்ளே உட்காரும்போது அக்ரிமெண்ட் போட்டு உட்கார வச்சுட்டு கிளப்பும் போது அக்ரிமெண்ட்டை காட்டி கிளப்பிடுவான். அதனால தான் இந்த வாடகைக்காரங்களே எத்தனை நாளைக்கு ஒரு தடவை, எத்தனை வருஷம் தடவை கிளப்புறது? 2 வருஷம் 3 வருஷத்தில் கிளப்பிடுவாங்க. உட்காந்துட்டானா வாங்க முடியாது. கண்ணும் ஆவியும் பெருங்காவலன். என்ன அழகான வார்த்தை, பெருங்காவலன். மனுநீதி சோழன்ட்ட போய் சொல்கிறாங்க, மன்னா அந்த மாதிரி உங்கள் மகனால் ஒரு கண்ணுக்குட்டி செத்து போச்சு. அப்போ பெரியவங்க பரிகாரம் பண்ண வேண்டியவங்கெல்லாம் இது என்ன பெரிய விஷயம், அதுக்கு பரிகாரத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து பரிகாரம் பண்ணால் வேலை முடிஞ்சது. கண்ணுக்குட்டி செத்ததுக்கெல்லாம் எழுதிட்டு இருந்தோம்னா நாட்டை எப்படி நடத்துறது அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாங்க? மன்னர்கிட்ட சொல்கிறாங்க. மன்னர் சொல்கிறாரு, பரிகாரம் செய்தால் கண்ணுக்குட்டி வந்துடுமான்னு கேட்டார். அது இப்படி, அது பரிகாரம் செய்தால் கண்ணுக்குட்டியெல்லாம் வராது அப்படின்னாரு. இந்த பரிகாரங்கள்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. ஒன்று கண்ணுக்குட்டி வரணும், இல்லைனா பசுப்பட்ட வேதனையை நான் படணும். கண்ணுக்குட்டி வருமா? வர வைக்க முடியுமா? முடியாது. பசுப்பட்ட வேதனையை நான் படணும்னா கண்ணுக்குட்டி இறந்த மாதிரி யார் இறக்கணும்? மனுநீதி சோழன் சொன்னான், மகனை தேர்காலில் போட்டு கொண்டுரு அப்படின்னா. எவனுமே முன் வரல, எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இந்த வேலையை செய்ய முடியாமல் யாரே தேர விட்டான்? மனுநீதி சோழனே விட்டான். முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உலகங்கிறது அங்கே தான் வருது. இறைவனுடைய கருணையினால் பிறகு இல்லை இறந்தவங்களாம் என்ன செய்கிறாங்க? உயிரோட எழுறாங்க. இந்த கதை அது நம்ம படிக்க போகிறோம். பெரிய புராணம்னா சுமதி சொன்னாங்க, என்னமோ நாயன்மார் கதையை சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்படி தானே சொன்னீங்க? அதான் யூடியூப்பில் பாடம் கேட்குறதாச்சு. அப்புறம் அவன் யூடியூப்பில் அவ்வளோ தான் சொல்லுவான், அவனுக்கு தெரிஞ்சது தானே அவன் சொல்லுவான், அவனுக்கு தெரிஞ்சதே அவ்வளவு தானே. அதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், சைவம்ங்கிறது இப்போ செல்லத்துறை மடத்தூர் வந்திருந்தீங்கல்ல, சைவம்னா என்னதுன்னு வித்தியாசமாக பார்த்தீங்களா? அதுதான். டீச்சர் அந்த வார்த்தையை கேளுங்க. சைவம்னா இவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, ஏதோ ஊரில் நல்லா தமிழ் தெரிஞ்சவன், சைவம் தெரிஞ்சவன், அந்த பேசி 50,000 60,000 சம்பாதிக்கிறவன் பேசுகிறது சைவம்னு நினச்சிக்கிட்டார். சைவம்னா என்னதுன்னு தெரிஞ்சுதான், அதைத்தான் நான் சொன்னேன். அது குருமார்கள் சம்மந்தப்பட்டது. ஆச்சாரியர் வழி நின்று அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவர் சொன்ன வழியில் போகிறது தான் என்னது சைவம். அடிமை பண்பு மட்டும் இருந்தால் போதும், வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. நாம் குரு சொல்கிற முறையில் சாதனை பண்ணிக்கொண்டே இருக்கணும். சிலத்தர் அதை உணர்ந்திருப்பாருங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன். நாம் என்னமோ செய்வோம்னா ஏதோ மைக்கில் நிறைய பேர் பேசிட்டு இல்லைறான், 50,000 கொடு, 1,00,000 ரூபா கொடுங்கிறான், ஃபேமஸான பேச்சாருங்கிறான். பிற மதத்தவர் தான் நம்ம சமயத்தை ஓவராக பேசி சம்பாதிக்கிறான். நம்மால் சொன்னால் இவன் நம்ப மாட்டேங்கிறாங்க. பிற மதத்தவர் சைவம் பண்ணால் தான் நிறைய சம்பளம் கொடுக்குறான். இதுக்கும் சைவத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சைவங்கிறது இப்போ நம்ம மாரியம்மன் கோயிலில் பண்ணிகிட்டு இருக்கிறது சைவம். ஆன்மீக பேரவை எடுத்து செய்வது சைவம். நீங்கள் பார்த்தீங்கல்ல மடத்தூரில் எப்படி இருந்தது, அதுதான். தீக்கைங்கிறது எப்படி இருந்தது, அதனுடைய கம்பீரம் என்ன, சங்கரா சிவ சங்கரா சிவன் சொல்லும்போது என்ன கம்பீரம் வருது, அதெல்லாம் நீங்கள் ஈரோட்டில் கேட்டு பார்க்கணும். ஐயாவே ஈரோட்டில் போய் நடத்துவார். அந்த சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா அப்படின்னா நமக்குள்ளே என்னமோ நடக்கிற மாதிரி இருக்கும். அது எதுக்கு அப்படி சொல்கிறாங்க? எப்படி சங்கரா சிவன் சொல்கிறாங்க? 2 காரணம். ஒன்று, அந்த சூழலை சிவமயமாக்கணும். இன்னும் நம்மால் சும்மா இருக்க மாட்டான், உபதேச மந்திரம் எதுன்னு காது கொடுத்து கேட்பான். அது இவன் காதில் விழக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. சங்கரா சிவ சிவ சங்கரா சிவ. எதுக்குமே நம்ப முடியாதுங்க நம்மால். நான் நம்புறதில்லைன்னு முடிவு எடுத்துட்டேன். ஆமாம். கண்ணும் ஆவியுமாம் பெருங்காவலன் விண்ணுளார் மகிழ்வெய்தி வேள்விகள். நம்ம சம்பிரதாயப்படி என்ன நடந்துக்கிட்டே இருக்கணும்? வேள்வி நடந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வழக்கில்
காசை கறிக்கட்டை ஆக்காத அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? வழக்கில் இருக்குல்ல, காசை கறிக்கட்டை ஆக்காத அப்படின்னா அந்த காலத்தில் 2 விதமான விவாதம் இருந்துதான். வேள்வி செய்யணுங்கிற ஒரு விவாதம், வேள்வி செய்யக்கூடாதவரவன் கண்டுபிடிச்ச வார்த்தை தான் காசை கறிக்கட்டை ஆக்காதங்கிறது. காசை எதா மாத்திர கறிக்கட்டையாக மாத்திரங்கிற வாதம் வந்தது. ஆனால் வேள்வி செய்தால்தான் உயிர்கள் பக்குவப்படும். அதாவது ஒருவனுக்கு குருவருள் எப்போ கிடைக்கும்? சரியை கிரியை யோகம் 3ஐயும் முழுமையாக செய்தாதான் கிடைக்கும். சும்மா மைக் பிடிச்சி பேசுறதுனாலேயே அதே உரையை எழுதிட்டு வந்து பேசுறதுனாலலாம் கிடைக்காது, எனக்கும் கிடைக்காது. சரியை கிரியை யோகத்தை உண்மையாக செய்யணும். உடலால் செய்கிற பணி உண்மையாக இருக்கணும். அடுத்து சிவ பூஜை எதாக இருக்கணும்? உண்மையாக சண்டிசநாயனார் பூஜை மாதிரி இருக்கணும். பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, பால்காரங்க கத்தினா எல்லாத்தையும் போட்டு ஓடிடுறீங்களே. சண்டிசநாயனாருக்கு அவங்க அப்பா வந்ததே தெரியலையே. அப்படி பூஜை என்னைக்கு நம்ம பண்ணுறோமோ அன்னைக்கு தான் நம்ம பூஜை உண்மையான பூஜை. நீங்கள் செல்ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு செல்ஃபோன் அட்டன் பண்ணுறீங்க, பால்காரன் வந்து எதிர்த்து ஓடுறீங்க. அதில் எவனும் வெங்காயம் 3 கிலோ வெங்காயம் என்னது 5 கிலோ 100 ரூபான்னா எல்லாத்தையும் போட்டு ஓடிடுறீங்க. ஒரு இடத்துக்கு 108 சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுற இடத்துக்கு போயிருந்தேன். இவங்க பரம்பரையே சிவ பூஜை பண்ணுற மாதிரி எல்லாரும் வந்து உட்காந்துட்டான். அதில் பக்குவப்பட்டாங்க, எல்லாரும் உட்காந்தாச்சு. மத்தியானம் சாப்பாடு. இவ்வளோ நேரம் காலையில் வரைக்கும் சாமிக்கு பூஜை பண்ணோம்ல, மத்தியானம் சாமியை நம்ம விட்டுட்டு போகலாமா? சாப்பிட்டாங்க, சாமியை போட்டு கிளம்பியாச்சு. அந்த சாமி கூட உட்கார்றதுக்கு ஆள் இல்லை. 108 பேர் வேணும் சார், 99 ஆளாக நீ உட்கார்ந்தால, அது முடிய வரைக்கும் அந்த சாமி கூட நீ உட்காரணும் இல்லை. சாமியை போட்டு ஓடிட்டான். அது பிறகு அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க பிடிச்சி யார் கூட உட்கார வேண்டி இருக்குது. இதுதான் சாமியை பிடிக்கிற. நம்ம பூஜை இப்படி தான் இருக்குது, என் பூஜையும் இப்படி தான் இருக்குது, எல்லார் பூஜையும் இப்படி தான் இருக்குது. சண்டிசநாயனார் பூஜை மாதிரி இருக்கணும். யார் வந்ததே தெரில, அப்பா வந்ததே தெரில, அப்பா உதைச்சதே தெரில. ஆமாம், அவருக்கு பரிசு கொடுத்தாரு. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், திருநாவுக்கரசர் சிதம்பரத்துக்கு போயிருக்கும்போது என்னைக்கு வந்தான்னு இறைவன் கேட்டாராம் திருநாவுக்கரசர்கிட்ட. என்று வந்தா என்னும் திருக்குறிப்பே. அப்பர் பாடுறார், நான் போய் நடராஜர் முன்னால் நின்னேன். இப்போ நம்ம யாராவது வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போனோம்னா 2 வகையான முகசாடை இருக்குது. இவெல்லாம் எதுக்கு வந்தான்னு ஒரு முகசாடை இருக்குது, இன்னொன்று நல்ல வேளை வந்தீங்கன்னு ஒரு முகசாடை இருக்குது. மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்தெரிந்து நோக்கக்குலையும் விருந்து. அதே மாதிரி அப்பர் போன உடனே நடராஜர் முகபாவனை எப்படி இருந்துதான்? என்னைக்கு வந்தீங்க அப்பர் தேடிட்டு இருந்திருக்கிறார். யாரை? ஆமாம், ஒருத்தர் கேட்டார், நம்மளையெல்லாம் இப்படி கேட்பாரான்னு கேட்டார். எதுக்கு வந்தான்னு கேட்பார் அப்படின்னு. உன்னெல்லாம் எதுவும் வர சொன்னான்? சொந்த ஊர்லேயே உன்னால் ஒழுங்காக சரியை கிரிய யோகம் பண்ண முடியல, இதுக்கு 350 கிலோமீட்டர் பஸ் ஏறி வேற வந்தியாக்கும் அப்படின்னு கேட்பார். அதான் உண்மை. முதல்ல நம்மை மாற்றணும் சார். சைவ சமயமே 4 ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. சரியை கிரியை யோகம் ஞானம், சரியை கிரியை யோகம் ஞானம். இதில் எங்கே மிஸ்டேக் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா போதும், பயணம் சூப்பராக இருக்கும், பயணம் நல்லா சிறப்பாக இருக்கும். அதில் விண்ணுறார் மகிழ்வெய்தி வேள்விகள். வேள்வியில் நிற்கக்கூடாதுன்னு சைவம் சொல்லுது. வேள்வியில் நிற்கவும் கூடாது. பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் இசைத்து வருவினையில் இன்பம் இசைத்த இருவினை ஒப்பில்னு பாடுறாரு மெய்கண்டார் சிவஞான போதத்தில் 8ஆம் நூற்பாவில் பாடுறார். வேள்வியில் நிற்கவும் கூடாது. வேள்வியை கடந்து எங்கே போகணும்? யோகத்துக்கு போகணும். வேள்வி செய்கிறவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க, நீ கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து திண்டுக்கலுக்கு டிக்கெட் எடுத்துருக்கிறீங்க, நீங்கள் போக வேண்டியது திருச்சின்னா திண்டுக்கல்லில் பஸ்ஸு நின்னா நீங்கள் நிற்கணும்னு கிடையாது, நீங்கள் திருச்சி பஸ்ஸு பிடிச்சி போகணுமில்ல. திண்டுக்கல்லில் நிற்கிற பஸ்ஸு சார், திண்டுக்கல்லையே 300 பஸ்ஸு இருக்குது சார், நான் திருச்சி போய் என்ன பண்ண போகிறேன்? நில்லு, யார் வேண்டான்னா. நீ அதை கடந்து திருச்சி போகணும்னா பஸ் ஏறி போகணும்ல. இந்த கிராசிங் வந்து ரொம்ப குறைவு சைவத்தில். சரியை பண்ணுறவன் சரியிலே நின்றுக்கிடுறான், கிரியை பண்ணுறவன் கிரியிலே நின்றுக்கிடுறான். முற்றோதலுக்கு பண்ணுறவங்களை ஞானத்துக்கு கொண்டு வரமுடில, ஞானத்துக்கு வர்றவங்கள முற்றோதலுக்கு போயிடுறாங்க. இந்த மைக்ரேஷன் வந்து அவ்வளவு நல்லது கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் இதையெல்லாம் என்ன செய்யலை, அனுமதிக்கலை. முன்னோர்கள் ரொம்ப உறுதியாக நின்னாங்க. ஐயா சொன்னார் பாருங்க, இந்த தடவை ஒன்றென்று உண்டென்று, அவ்வளோதான். ஏதாவது ஒன்றை பிடி, அது உண்டுன்னு பிடி அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னார் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு. அதனால் வேள்விகள் நிறையா செய்தாங்க.
எண்ணிலாதன பார்த்தீங்களா, எண்ணற்ற வேள்விகளை செய்திருக்காங்க. ஏன்னா இதில் இவ்வளோ நேரம் செலவழிக்கிறேன்னா, சைவத்தின் 4 மார்க்கத்தில் இது ஒரு முக்கிய மார்க்கம். எது? வேள்வி. அது முக்கிய இன்னொரு காரணம் என்னென்னா, வேள்வியில் தான் யோகமும் அடங்கணும். புரியலையா? சரியை கிரியை யோகமா கிரியா யோகமா? கிரியா யோகம். வேள்வி செய்யும் போது அதில் எதுவும் அடங்கிரும், யோகமும் அடங்கிடும். அதனால தான் நம்ம வேள்வி செய்கிற ஆசிரியர்கள் அந்த முத்திரையெல்லாம் காட்டுவாங்க. இந்த முத்திரையெல்லாம் காட்டும்போது அது நரம்பு மண்டலங்கள் எல்லாம் கட்டுக்கு அது எல்லாமே அதில் தான் இருக்குது. அதில் சிவோகம் பாவனை செய்வாங்க. அது வேத முறையில் செஞ்சாலும் ஆகம முறையில் செஞ்சாலும் நம்ம அதை கவனித்தோம்னா அவங்க செய்கிற பாவனை முத்திரைகள் இதெல்லாம் எதா மாறிடும், யோகமாக மாறிடும். அதனால தானே இவ்வளோ நேரம் அதில் நிறுத்தினேன். அது 2 மார்க்கம் சம்பந்தப்பட்டது. எது? வேள்வி தான் யோகம் சம்பந்தப்பட்டது. சரியை செய்பவனுக்கு ஒரு தீக்கை, சமய தீக்கை. கிரியையிலும் யோகத்திலும் நிற்கிறதுக்கு ஒரு தீக்கை தான், விசேட தீக்கை. 2 சாதனம் பண்ணணும். தீக்கை எத்தனை? 1 தான். அதனால தான் அதில் சுலோ பண்ணேன். அதனால் வேள்விகள் எண்ணிலாதன, எண்ணற்ற வேள்விகளை செய்தார்கள். மானனா சிறப்பாக, மாண்புமிகு, இந்த வார்த்தையெல்லாம் அதிலிருந்து தான் வருது. மான சிறப்பாக இயற்றினான், அந்த வேள்விகளை செய்தான். அதாவது மன்னனே செய்யலை, மன்னனே அதற்குரிய அடியார்களை வைத்து செய்தான், அந்தணர்களை வைத்து செய்தான். இயற்றினான் அப்படின்னார். தமிழில் ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தான்னு 2 இருக்குது. இப்போ பாண்டியன் கோயில் கட்டினான்னா அவனா கட்டினான்? கட்டினது சிற்பி. அப்போ பாண்டியன் ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா சிற்பி. அதே மாதிரி தான் இந்த வேள்வியிலையும் புரிஞ்சுக்கிடணும். இவரே மன்னரே உட்கார்ந்து வேள்வி செய்தார்னு பொருள் எடுக்கக்கூடாது. அவர் என்ன கர்த்தாவான் என்றார்? ஏவுதல் கர்த்தா. புரியுதா? இயற்றுதல் கர்த்தா அந்தணர்கள். கொற்றவாளி குயவ அதான குவலயம் சூழ்ந்திட. கொற்றனா அரசன், அதிலிருந்து வந்ததுதான் கொற்றவன். ஆளினா ஆணை சக்கரம். ஆளி என்ற சொல்லுக்கு ஆணை. ஆணையை ஏன் சக்கரம்னு சொல்கிறோம்னா, இந்த இடத்துலேருந்து ஒரு சக்கரத்தை உருட்டி விட்டால் அது ரொம்ப தூரத்துக்கு போகும். இப்போ டெல்லியிலேருந்து ஒரு ஆர்டரை பிரதமர் பிறப்பிக்கிறாருன்னா அது இந்தியா முழுவதும் அந்த ஆணை போய் சேருது. எது போல? சக்கரம் போல. தமிழக முதல்வர் ஒரு உத்தரவு போடுறாங்கன்னா அது தமிழ்நாடு முழுவதுக்கும் அந்த உத்தரவு போய் சேருகிறது, ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் சேருது. ஜிஓ அரசிதழில் வெளியிடப்பட்டது, அரசிதழில் வெளியிட்டாச்சுனாலே முடிஞ்சிடும். எதா மாறிடும்? ஆணையாக மாறிடும். அது என்ன சக்கரமாயிரும்? ஏன் ஆணை சக்கரம்னாங்கன்னா சக்கரம் சுற்றி சுற்றி கடைசி வரைக்கும் போகிறது மாதிரி இந்த ஆர்டரும் போய் சேர்ந்து. இந்த மன்னவனுடைய ஆணை குவலயமும் சூழ்ந்திட. குவலயம்னா உலகம். உலகம் என்பது இந்த இடத்துல சோழ நாடு. சூழ்ந்திட சுற்று மன்னர்களெல்லாம் இவரை சூழ்ந்திருக்கிறாங்க. உலகம் முழுவதும் இவர் ஆணை சூழ்கிறது, மன்னர்கள் இவரை சூழ்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிற்றரசனாக இல்லை. சோழர்கள் என்ன அரசர்கள் கிடையாது, பேரரசர்கள். சிற்றரசர்கள் கிடையாது, பேரரசர்கள். அதனால நிறைய சிற்றரசர்கள் யாரை சூழ்ந்திருந்தாங்க? இவர்களை சூழ்ந்திருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட திசைக்கு போய் அங்கே ஒரு மன்னன் இருந்தான்னா, இந்த பகுதியை நாங்கள் வென்று எடுத்துக்கிடவா, இல்லை நாங்கள் சொல்கிறத கேட்குறியா? இல்லை சாமி நீங்கள் சொல்கிறத கேட்குறோம், கப்பம் கட்டிடுறோம்னா முடிஞ்சுது. அப்படி அங்கங்கே என்ன பண்ணிடுவாங்க? எல்லாத்தையும் இவங்க ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. கப்பம் கட்டலைன்னா சண்டையிட்டு அவங்களை வென்று எடுத்துருவாங்க, கப்பம் கட்ட மறுத்தாங்க. எல்லாருமே இவரை சுற்றுறாங்கன்னு என்ன அர்த்தம்னா, எல்லாரும் கப்பம் கட்ட ரெடி ஆகிட்டாங்க. யாருக்கு? சோழம். கரூர் சோழ மன்னரின் தலைநகரம். நேற்று தான் தேவாரத்தில் ஒரு நோட்ஸ் எழுதுனீங்க, எந்த ஊர் புறநானூற்றில் இந்த மன்னரை பற்றி வருது. நேற்று தான் சொன்னேன், முழிக்கிறது பாருங்கள், நெல்லு தின கோழி மாதிரி. அதாவது திருப்பேரையில், எயில்னா பதில், கரூரை தலைநகராக கொண்டு சோழன் ஆண்டபோது பக்கத்தில் மதிலோடு இருந்த நகரம் திருப்பேரையில். நேற்று தேவாரம் படித்தது எப்படி பெரிய புராணத்துக்குள்ள வருது? நேற்று தான் படித்தவங்க இந்த மொழி முழிக்கிறாங்க.
கேட்டால் வடிவேல் மாதிரி. அது நேற்று, இது இன்னைக்கு. அதாவது சுற்று மன்னர் திரைக்கடை, பார்த்தீங்களா, திரைக்கடை சூழ்ந்திட. திரை கப்பம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. கடைனா வாசல், கடைங்கிறதுக்கு வாசல்னு அர்த்தம். அரண்மனை வாசலில் எதை கொண்டு வந்து குமிக்கிறாங்க? கப்பத்தை கொண்டு வந்து குவிக்கிறாங்க. கூட்டம் கூட்டமாக வர்றான். கடைனா வாசல். கடை வாசல்னு வழக்கில் இருக்குல்ல. வீட்டுக்கு பின் வாசலுக்கு என்ன பேர்? கடைவாசல். கடை வாசல், கடைசி வாசல். சூழ்ந்திட செற்றம் நீக்கிய செம்மையின். பகையே இல்லை. 1-2 பேர் பகையாக இருந்தவனை போரில் ஜெயிக்கிறியா இல்லை கப்பம் கட்டுறியா? கப்பம் கட்டிடுறேன், சரி விடு, நட்புல வச்சுக்கலாம் அப்படின்னு எதை முடிச்சிட்டாரு? பகையை எல்லாம் முடித்து வைத்திருக்கிறார். ஏன்னா என்ன, இவர் அடிப்படையில் என்ன மன்னர்? ஒரு சைவ மன்னர். சைவத்தில் மன்னனாக இருக்கணுமே தவிர பகையாக இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. மன்னனாக இருக்கணுமே தவிர யாராக இருக்க வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் வந்து எதிர்க்கட்சியாக தேர்தல் நிற்பாங்க. தேர்தல் முடிஞ்சு இவங்க ஜெயித்துட்டாங்கன்னா எதிர்க்கட்சிக்காரங்களுக்கு கூட மினிஸ்டர் போஸ்ட் கொடுப்பாங்க. வெளிநாட்டில் நடைமுறை இருக்குது தெரியுமா? எதிர்க்கட்சியில் நல்ல திறமைசாலி இருந்தால் அவங்களுக்கு என்ன போஸ்ட் கொடுப்பாங்க? வெளிநாட்டு நடைமுறையில் இருக்குது. அவன் வந்து இந்த பொலிட்டிக்கலில் நம்மளை விட அட்வான்ஸாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் நம்ம வந்து கொஞ்சம் லோவாக இருக்கிறோம், அவன் நம்மளை விட கல்ச்சராக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு அரசியல் வந்து அப்படி இருக்குதுன்னு சொல்கிறான். எதிர்க்கட்சியில் ஒரு டேலண்டான பெர்சன் தோத்துட்டான், அவனை உள்ளே தூக்கி போட்டு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருவாங்க வெளிநாட்டில். அதே மாதிரி பகையை எல்லாம் முடிச்சுட்டார். மன்னனுக்கு பகை எதுவுமே கிடையாது. பகை இல்லாமல் இருந்தால் தான் சைவம் பண்ண முடியும். பகை இருந்தால் தான் மன்னன் கிடையாது. பகை இல்லாதவங்க கூட யாராக இருக்கலாம்? மன்னனாக இருக்கலாம். செம்மையின், அது ஒரு செம்மையினார் சேர்க்கிறார். பகை இல்லாமல் இருக்கிறது ஒரு செம்மையினார். நாடுங்கிற தலைப்பில் முதல் குறள் எடுங்கன்னா யாராவது எடுங்க. நாடுங்கிற தலைப்பில் முதல் குறள். செற்றமீக்கிய செம்மையின் மெய்மனு. மெய்மனு இப்போ யாருடைய வரலாறை சொல்கிறாரு? இவருக்கு முன்னால் ஒரு மனுநீதி இருந்தார். அவருக்கு பேர் ஆதி மனு. அவருக்கு என்ன பேர்? ஆதி மனு. வள்ளுவர் சொல்கிறார், தள்ளா விளையுளும் தள்ளா திருக்குறள் 731வது திருக்குறள். தள்ளா விளையுள்னா விளைச்சல் வந்து 12 மாதமும் இருக்கணும். தக்காரு நல்லவங்க இருக்கணும். மனுநீதி சோழன் யாராக இருக்கிறான்? நல்லவனாக இருக்கிறான். தாழ்விலா செல்வரும், பணக்காரங்க நிறையா இருக்கணும். ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா பணக்காரங்க நல்லா நிறையா இருக்கணும். இப்போ இந்திய பொருளாதாரத்தில் உலகின் மிகப்பெரிய பணக்காரங்களும் நம்மகிட்ட இருக்கிறாங்க. ஆனால் ஏழைகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஆவரேஜ்னு ஒன்று போடுவாங்க. சராசரி மனித வருமானம் பண்ணும்போது அம்பானி வருமானமும் நம்ம வருமானத்தை போட்டு சராசரி பார்க்கும்போது கீழே போகுது. ஏன்னா யாருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது? எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. பணக்காரன் நிறையா இருக்கணுங்கிற. செல்வரும் சேர்வது நாடு. இதெல்லாம் சேர்ந்தாதான் நாடுன்னார் வள்ளுவர். அடுத்த திருக்குறளில் சொன்னார், பெரும்பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. ஏகப்பட்ட பணம் இருக்கணும் நாடுன்னா. என்ன ஆபத்து வந்தாலும், ஈரானில் போர் நடந்தாலும் இஸ்ரேலில் போர் நடந்தாலும் சிலிண்டர் வந்து சேரணும். அதுதான் அவர் சொல்கிறாரு. அருங்கேட்டால் ஆற்ற விளைவது. எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் நாடு தன்னுடைய இயல்பில் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. பெட்ரோல் கம்பெனிக்காரன் சொல்கிறான், ப்ரைவேட் கம்பெனிக்காரன் என்ன சொல்கிறான்? இந்த விலையில் கொடுக்க முடியல, எங்களுக்கு லாஸ் வருது, 30 ரூபாய்க்கிட்ட லாஸ் வருதுங்கிறான். அவனும் இப்படி சொல்லக்கூடாது. அவனும் பணக்காரனாக இருந்தால் அப்படி சொல்ல மாட்டான். அதை வள்ளுவர் சொல்கிறார். இப்படி இந்த அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்கிறதெல்லாம், இதில் இந்த பெரிய புராண சைக்கிளார் வந்து எல்லாருமே யாரை பேஸ் பண்ணி தான் எழுதியாகணும்? வள்ளுவரை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் எழுதியாகணும். அதையெல்லாம் இதில் பதிவு பண்ணுறாங்க. வர்ற கிருத்திகை ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்முடைய விழா டீச்சர், நம்முடைய கார்த்திகை விழாம் என்ற நிகழ்ச்சிங்க வர்ற ஞாயிற்றுக்கிழமை தேதி 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 முதல் 9 மணி வரை. கார்த்திகை விழாம் என்ற தலைவர் அண்ணா பாலுண்ணா வந்திருக்காங்க. இந்த மேடையில், மாரியம்மன் கோயில் மேடையில் தான் நிகழ்ச்சி. அன்றைக்கி நம்ம எல்லோரும் வரணும், ஞாபகம் வச்சுடுங்க கொஞ்சம்.
எல்லோரும் வரணும். ஏற்கனவே என்கிட்ட சொன்னாங்க, எல்லோரையும் வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எல்லோரும் வரணும். இந்த குழந்தைகள் நிகழ்ச்சி எப்போ வேணாலும் வாங்கிடுங்க. நாங்கள் 5:30 ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அது குழந்தைகள் நிகழ்ச்சி. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்க. இந்த உதித்காசன் டீம் எல்லாம் நிகழ்ச்சி பண்ணலாம், எல்லோரும் பயன்படுத்துகிற மாதிரி. அது நீங்கள் வந்தால் தானே கொடுப்பாங்க. அதாவது நம்முடைய உழைப்பு தான் வளர்ச்சியாக மாறும். உழைப்பு தான் வளர்ச்சியாக மாறும். சைவர்கள்ட்ட நான் ஒரு குறை கண்டுபிடிக்கிறேன். வளர ரெடி, எதுக்கு ரெடி இல்லை? உழைக்க ரெடி இல்லை. அது இப்போ டீச்சர் இவ்வளோ கஷ்டப்பட்டு பரிசுக்கு ரெடி பண்ணாங்க. ஒரு சில குழந்தைகள் எதை வாங்கவே வரல. அதுதான் பரிசு வாங்குவாவது வரலாமல்ல. அதாவது உழைப்பிலிருந்து தான் வளர்ச்சி வரும். உழைப்பிலிருந்து தான் வளர்ச்சி வரும். கனியூர் வள்ளலார் கோயிலில் 20 வருஷத்துக்கு முந்தி நாங்கள் பேசும்போது 4 பேர் தான் கேட்பாங்க. இப்போ சாதாரணமாக 40 பேர் 50 பேர் கேட்குறாங்க. கனியூர்காரங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் கனியூர்காரங்க. கனியூர்லேருந்து சொற்பொழிவு கேட்க வந்திருக்காங்க சார். கனியூர்காரங்களுக்கு தெரியும். நாங்கள் உட்காரும்போது இல்லாத கட்டடங்கள் இப்போ வந்திருக்குது, இல்லாத சேர் வந்திருக்குது, மேஜை வந்திருக்குது, எல்லாம் வந்துடுச்சு கனியூர் கோயிலில். அது நடக்கும்போதெல்லாம் நம்ம கூட்டம் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் அந்த நட்பு இன்னும் தொடருது. அதனால் கொஞ்சம் சிவனடியார்கள் அன்னைக்கு நாம் இங்கே வரணும். 3 வேலை இருக்குது அன்னைக்கு. தேவார பாடசாலை, வெங்கடேஷ் ஓதுவார் சாமி வருவாங்க, பாடுறீங்க. பிறகு சொற்பொழிவு டைமை கூட நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பிறகு சின்மயா மிஷன் தேர் வருது, அதை அட்டன் பண்ணுறோம். போக வேண்டியதே இல்லை. அதுக்கு ஒரு அப்படியே கண்டினியூவாக அட்டன் பண்ணிடலாம். அப்படியே கண்டினியூவாக நம்ம நிகழ்ச்சி அட்டன் பண்ணலாம். கொஞ்சம் எல்லோரும் தனிப்பட்ட முறையில் ரிஸ்க் எடுத்திங்கன்னா தான் இரவு உணவு அருந்திட்டு நம்ம அது பிறகு போகலாம். சரியா? வீட்டில் டிஃபன் செய்ய வேண்டியதில்லை. டீச்சர் தான் உபயமா? ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. வீட்டில் உணவு செய்ய வேண்டியதில்லை. அந்த வீட்டில் சாப்பிட்ற தண்டனையிலிருந்து தப்பிக்கிறீங்களா? எவ்வளோ பெரிய விஷயம் அது! எவ்வளோ பெரிய தண்டனை! அதிலிருந்து தப்பிக்கிறீங்க. அதாவது ஒரு தண்டனையிலிருந்து தப்பிக்கிறீங்க. ஒருத்தர் சொன்னார், நான் இன்றைக்கி இவ்வளோ ஹெல்த்தாக இருக்கிறேன்னா என்னுடைய மனைவி போடுற காப்பி தான் அப்படின்னாரு. காப்பியிலேருந்து எப்படிடா ஹெல்த் வரும்னாரு. அந்த அம்மா காலையில் போடுற காப்பியை குடிக்க முடியாமல் காலையிலே வாக்கிங் போயிடுவார். சாயங்காலம் போடுற காப்பியை குடிக்க முடியாமல் சாயங்காலம் வாக்கிங் போயிடுவோம், ஹெல்த் வந்துட்டு அப்படின்னாரு. அதனால் வீட்டில் சாப்பிட்ற உணவை கொஞ்சம் நிறுத்துங்க. எங்கே சாப்பிடுங்க? கோயிலில் சாப்பிடுங்க. மறந்துடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை வெங்கடேஷ் ஓதுவார் சாமி வருவாங்க. சாமி கூட பாடுங்க. அந்த குழந்தைகளெல்லாம் இண்டிவிஜுவலாக அழைக்கணும். கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் அட்வான்ஸாக முடிச்சுட்டு இங்கே வந்து தேர் கலந்துட்டு அப்படியே கோயிலில் உட்காந்து நம்ம நிகழ்ச்சி அட்டன் பண்ணிக்கலாம். அதே சிவ சதீஷ்குமார்னு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் சென்னையிலேருந்து வர்றாரு. அபிராமி அந்தாதி நுட்பம்ங்கிற தலைப்பில் பேசுகிறார். அதில் கலந்துக்கிடுங்க. இந்த பொள்ளாச்சி சதீஷ் வேற, அவரே தானா? எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டாரா? மகாலிங்க ஐயாவை தான் இவரை வளர்த்தது, படிக்க வச்சது, வளர்த்ததெல்லாம் மகாலிங்க ஐயா தான். அப்படியா? ஆமாம். அங்கே நான் சொன்னது அந்த கல்லூரி கல்வி. ஆன்மீகத்தில் வளர்த்தது கார்த்திகை விளாமர். ஆன்மீகத்தில் வளர்த்தது. ஃபோட்டோ அந்த நான் ரொம்ப வருஷத்துக்கு முந்தி பார்த்ததுனால ஆள் கொஞ்சம் வித்தியாசமாயிட்டார், உடம்பு வந்துட்டு. மகிழ்ச்சி. அதை ஞாபகம் வச்சுடுங்க எல்லாரும். சூழ்ந்திட சுற்று மன்னர் திரைக்கடை சூழ்ந்திட செட்டம் நீக்கிய செம்மையின் மெய்மனு. அதாவது இந்த பெரிய புராணம் எல்லாம் நாடு, இறைமாட்சி, பொருள் செயல் வகை இந்த திருக்குறளோடு இணைச்சி பேசணும். ஒரு பாட்டுக்கு 10 திருக்குறள் பேசணும். நம்ம ஒரு குறள் தான் பார்த்தோம். எத்தனை குறள் பேசணும்? ஆமாம். கம்பராமாயணமும் திருக்குறள்னு ஒரு நூல் இருக்குது. கம்பராமாயணத்தோட சுமார் 300 முதல் 500 திருக்குறள் போய் பொருந்தது. எது கூட? கம்பராமாயணத்து கூட 300 முதல் 500 திருக்குறளை ஒட்டி யார் எழுதியிருக்கிறார்? கம்பர் எழுதியிருக்கிறார். அதே தான் செய்கிறார். நம்ம திருக்குறள் தான் படிக்கலை. தமிழில் இருக்கக்கூடியதை கொஞ்சம் அதிகமாக சிந்திக்கணும். ஓடக்கூடாது. ஓடி என்ன பண்ண போகிறோம்? செட்டமீக்கிய செம்மையின் மெய்மனு. அந்த மெய்மனுங்கிறது யாரை குறித்ததுன்னா, இந்த மனுநீதி சோழனுக்கு முன்னால் ஒரு மனுநீதி சோழன் இருந்தான், ஆதிமனு. இப்போ நம்முடைய சமஸ்கிருத நூல்களில் மனுநீதினு ஒரு நூலே இருக்குதில்ல. அப்போ அந்த மனுங்கிறது அந்த மரபு எங்கே இருந்திருக்குது?
வட இந்தியாலையும் அந்த மரபு இருந்தது. மனுநீதி சோழன் என்று ஒரு மன்னனை வர்றார். மனுன்னு ஒரு நூலே இருக்குதுங்க, மனு சாஸ்திரம். அது இந்து சம்பிரதாயங்களை எல்லாம் வரையறுக்குகிற சாஸ்திரம், மனுஸ்மிருதி. அதில் பின்னால் உரை எழுதினவங்க கொஞ்சம் அன்றாட சமுதாயத்தை கொஞ்சம் சேர்த்துட்டாங்க. அதுக்காக அந்த நூலை சிலர் வெறுக்கிறாங்க. உண்மை அது கிடையாது. நான் இப்போ கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளிநாட்டுக்கு வகுப்படுத்தேன், ஆதீனத்தின் சார்பில் வெளிநாட்டுக்கு வகுப்படுத்தேன். அப்போ ஒரு மாணவர் கேள்வி கேட்டார். இந்த இது இருக்கு பாருங்க, அதாவது ஜாதி வரைமுறை என்று சொல்கிறோம்ல, வர்ணாசிரமம், அது பற்றி பேசினார். வர்ணாசிரமம் நமக்கு உண்டா இல்லையானார். வேதத்திலையும் கிடையாது, ஆகமத்திலையும் கிடையாது. உரை எழுதும்போது காலச்சூழலுக்கு ஏற்றபடி என்ன செய்யப்பட்டது, மாற்றப்பட்டது. அதுதான் உண்மை. உரைகாரர்கள் செய்த வேலை தான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையா என்று வள்ளுவர் சொன்னார். அதே திருவள்ளுவர் இன்னொரு திருக்குறள் சொன்னார், அதை ஒருத்தரும் சொல்றது கிடையாது. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். இந்த திருக்குறளை ஒருத்தரும் சொல்றது இல்லை. பிறப்புக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான், ஆனால் இந்த குறள் சொல்ல மாட்டான். இன்னொரு ஜாதி போட்டார், ஒழுக்கம் இருக்கிறவனெல்லாம் உயர்ந்த ஜாதி, ஒழுக்கம் இல்லாதவனெல்லாம் தாழ்ந்த ஜாதினார். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும் அப்படின்னு ஒரு திருக்குறள் எழுதினார் வள்ளுவர். இது அறநூலில் இருக்கக்கூடிய ஒரு அளவை, ஒரு மெஷர்மெண்ட். மாணிக்க வாசகர் ஜாதி வேண்டான்னு சொன்னார்னா தான் அது ஆகம அளவை, வேதம் சம்மதிக்குன்னு அர்த்தம். மாணிக்க வாசகரை போன்றவங்க சொல்லியிருக்கணும். அப்பர் சுவாமிகள் மறுக்கிறார், அந்த ஜாதியில் பிறந்து என்ன பண்ண போறா, இந்த ஜாதியில் பிறந்து என்ன பண்ண போறான்னு ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். அப்பர் பாடியிருக்கிறார். மாணிக்க வாசகர் ஜாதி குலம் பிறப்பென்னும் சுழிப்பட்டு தடுமாறுங்கிறார். ஜாதி குலம் பிறப்பு அதில் சிக்கிறாத, சுழில சிக்கினவன் கீழ் நோக்கி போயிடுவான். நீ இதை கையில் எடுத்தா என்ன செஞ்சிருவ, கீழே நோக்கி போயிடுவ அப்படின்னா. அதாவது சமயத்துறையில் வளரும்போது இதையெல்லாம் மறந்துடணும், குடும்பத்துக்கு வச்சுக்கிடணும். குடும்பத்துக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் போய் ஜாதி இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு வேண்டான்னு இருவாங்க. பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. என் பிள்ளைய என் ஜாதியில் பார்த்து கட்டி கொடுத்துக்கிட்றேன், என் பையனுக்கு என் ஜாதியில் பொண்ணு எடுத்துக்கிட்டேன், நீங்கள் எங்கேயாவது காவியை கட்டிட்டு கிளம்புங்கன்னு இருவாங்க. வீட்டில் இந்த வாயெல்லாம் என்ன செய்யக்கூடாது, திறக்கக்கூடாது. ஆனால் சமய ரீதியாக நமக்கு என்ன கிடையாது, இதை கடக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டம். அதை கஷ்டப்படணும், கடப்பதற்கு கஷ்டப்படணும். சங்கரராலேயே எதை விட முடியல, சங்கரராலேயே ஜாதியை விட முடியல. ஜாதி அபிமானத்தோடு இருக்கிறார். ராமானுஜருக்கு ஜாதி அபிமானம் இல்லை. யாருக்கு இருந்தது? வட இந்தியாவில் ஒரு தெருவில் காசியில் நடந்து போகிறார். அவருடைய ஜாதி அபிமானத்தை நீக்கிறதுக்கு இறைவன் வர்றார். ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரன் வேடத்தில் ஒரு நாய் கொஞ்சம் அசைவ உணவோடு வர்றார், அசைவத்தோடு வர்றார். அப்போ சங்கரர் கொஞ்சம் விலகி போங்கிறார். அப்போ அந்த வேடத்தில் வந்த இறைவன், என் உடம்பை விலகி போக சொல்கிறீர்களா, என் ஆன்மாவை விலகி போக சொல்கிறார்களா? உடம்பு என்றால் விலகி கொள்ளலாம், ஆன்மா ரீதியாக விலக முடியாது, ஆன்மா வியாபகம்னார். அப்போதான் சங்கரர் கண்டுபிடிச்சார் வந்திருக்கிறது யாரு. அதுக்கு பிறகுதான் அவர் எதை விடுறாரு, ஜாதி அபிமானத்தை விடுறார். மனிஷா பஞ்சகம் அப்படின்னு ஒரு நூல் பாடினார். அந்த இடத்துல மனிஷா பஞ்சகம் அப்படின்னு ஒரு நூல் பாடினார், அந்த ஜாதி அபிமானத்தை விட்டு. எனவே இது எதுவுமே நம்ம சமய நெறிக்கு வந்துட்டோம்னா எல்லாத்தையும் மறந்துடும். காரைக்குடிக்கு நாங்கள் சிவாலய யாத்திரை போயிருந்தோம். கோயில்கள் முழுவதும் யாருடைய பிடியில் இருக்குது, நகரத்தார் பிடியில் இருக்குது. போன உடனே நம்மளை என்ன கேட்குறாங்க, நீங்கள் நகரத்தாரான்னு கேட்குறாங்க. அதுக்கு தகுந்தபடி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களோ என்னவோ தெரில. நீங்கள் நகரத்தார் ஒரு கோயிலில் கேட்டாங்க, நான் பொறுமையாக தாங்கிக்கிட்டேன். ரெண்டாவது கோயில்லையும் நீங்கள் நகரத்தாரா? நாங்கள் ஆமாம் அப்படின்னு. நகரத்தார்னா எந்த பிரிவு? நாங்கள் உடுமலை நகரத்தார் அப்படின்னு. இவனை இரண்டா கோயிலில் விட்டது நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஜோதி காட்டி அனுப்பி விட்டார். இந்த உணர்வெல்லாம் நம்மளை பகிரங்கமாக என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. நாம் எல்லாரும் சிவகோத்திரம், அவ்வளோதான். யாரை கும்பிடுறோம்? சிவனை கும்பிடுறோம். சிவகோத்திரம், சிவகுலம். ஆதிசிவன், அனாதி சிவன் இறைவன். நம்மெல்லாம் ஆதி சைவர்கள். ஆதி சிவாச்சாரியார் இல்லை, ஆதி சைவர், இடையில் வந்த சைவர். தலைவன் யார்? இறைவன். அப்படி போயிட்டே இருக்கணும். சில காரணங்களுக்காக ஜாதியை கையில் எடுக்கலாம், அதை எல்லா நேரமும் வெளிப்படுத்தக்கூடாது. 1000 உண்டிங்கு ஜாதி
இல்லை அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. பாரதி ஜாதி இல்லை ஜாதி இல்லைன்னா அவர் பொண்ணை வேற ஜாதியில் கொடுக்க முடிஞ்சுதா? கொடுத்துருந்தான்னா அந்த பாதுகாப்பும் பாரதிக்கு கிடைக்காது. கட்டாசிவானுங்க. அவர் மகளுக்கு என்ன முறையில் தான் திருமணம் நடந்தது? அதுதான் உங்களுக்கு நான் நாசுக்கா சொன்னேன். ஆமாம், அந்த பண்புகள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சேர்ந்த பண்புகள் இருந்தால் மேலும். மெய்மனு ஏன் சொன்னார்னா, வெறும் மன்னனாக இவர் இருக்கலை, சைவ சமயத்திலும் இருந்ததுனால இவருக்கு என்ன பேர்? மெய்மனு. மெய்ப்பொருளாகிய சிவனை தனக்குள் கொண்டிருந்ததுனால மெய்மனு பெற்ற நீதியும் தன்பெயர் ஆக்கினான். அதாவது அந்த இடத்துல தான் ஆதி மனுநீதி சோழன் பெயரை தனக்கு வைத்து கொண்டான்கிற இடம் அந்த இடம்தான். மெய்மனு பெற்ற நீதியும் தன்பெயர்க்கு ஆக்கினான் அப்படின்னார். புறப்படணுமா? சரி. சரி சரி. யார் கொண்டு விடுறா? சரி, ஓகே ஓகே. அவர் இவங்களை விட முக்கியமாக தேர்தல் வேலைக்கு போயிட்டார். குடும்பங்கள் பாருங்க நிலைமையை. சைவமாக தேர்தலான்னு பார்த்தாரு, தேர்தலுக்கு போயிட்டார். பொங்கு மாமரை புற்றிடம் கொண்டவர். பொங்கு மாமரை, பொங்குனா ஓங்குகின்றன்னு அர்த்தம். அதாவது சைவ சித்தாந்தத்தில் ஓங்கொழியாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஓங்கொழியாய். அது ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா, இறைவனுடைய தன்மை பெருகுவது, உயிரினுடைய அறிவை மறைப்பது எது? அதனுடைய தன்மை குறுகுவது. அதனால் இறைவனை சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க? ஓங்கொழியாய்பாங்க. வையாபுரி ஐயாவுடைய ஆராய்ச்சியில் இது வருது. பொங்கு மாமரைனா வேதம் வந்து என்ன செய்யக்கூடியது? ஓங்கக்கூடிய தன்மை கொண்ட. வேதநெறி தழைத்து ஓங்க. அங்கே ஓங்கனாரு, இவர் பொங்குனாரு, ரெண்டும் ஒன்று தான். பொங்கு மாமரை பெரிய வேதம். நம்ம வந்த உடனே சொன்னோம், நமக்கு வந்து முதன்மை வேதம், அடுத்து ஆகமம், அடுத்து திருமுறை, அடுத்தது சித்தாந்தம், அதற்கு பிறகு நம்ம ஒட்டிய மார்க்கங்கள் எல்லாம், சன்மார்க்கம் போன்ற மார்க்கங்கள்லாம் அதற்கு பிறகு. இதில் உங்களுக்கு தமிழ் பற்று தமிழில் பற்று இருந்தால் நீங்கள் தமிழ் நெறியில் நிற்கலாம், சைவ பற்று சைவத்தில் நிற்கலாம். ஆனால் எதையும் குறை சொல்லக்கூடாது. அவங்கவங்க மார்க்கம், அவங்கவங்க மொழி அவங்கவங்களுக்கு பெரியது. நமக்கு தேசிய மொழியாக, சமயத்துக்கு தேசிய மொழி சமஸ்கிருதம் தான். சமயத்துக்கு பிராந்திய மொழி மலையாளம் பேசுகிறவங்களுக்கு மலையாளம், தமிழ் பேசுகிறவங்களுக்கு தமிழ், தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு தெலுங்கு. என்ன மொழி? பிராந்திய மொழி. தேசிய மொழி ஹிந்தி. இல்லை வேண்டான்னா விட்டுருங்க, அது உங்கள் விருப்பம். அதை நான் சொல்ல வரல. நான் சமயத்துக்காக பேச வரும்போது சொன்னேன், புரியுதா? இல்லை இங்கிலீஷ்னா பேசுங்க, துரை இங்கிலீஷ் எல்லாம் பேசுதுன்னு சொல்லுவாங்க, பேசுங்க. நான் படிக்கும்போது எங்கள் வகுப்பில் இங்கிலீஷ் பேசக்கூடாது. எங்கள் தமிழாசிரியர் பீரியடில் ஆங்கிலம் பேசினா அடிச்சு விடுவார். தமிழ் இங்கிலீஷே பேசக்கூடாது, எது மட்டும்தான் பேசணும். அவரை பொறுத்தளவில் உலக மொழியே என்னது தான், உலகத்தில் எல்லாரும் தமிழ் பேசணும் பார். அவருடைய ஆசை அது. அப்படி இங்கிலீஷ் பேசிட்டோம்னா அவர்கிட்ட கொண்டு விட்டுருவாங்க. சார் ஸ்கூல்னு சொன்னான் அப்படின்னு அவர்கிட்ட கொண்டு விட்டுருவாங்க. நான் அவர் சொன்னதை கண்டுக்கிடவே இல்லை. ஏன்னா எங்கள் சித்தப்பா தான் அவர், அதனால் கண்டுக்கிடலை. அப்போ நம்ம ஐயாலாம் இங்கிலீஷே இல்லாமல் பேசணும்னு ஆசைப்படுவார் நம்ம ஐயாலாம். அப்படி மீறி இங்கிலீஷ் பேசிட்டோம்னா அவர் ஒரு டயலாக் பேசுவார் நிரந்தரமாக. ஏன் நாய், வீணாய், ஆங்கிலம் பேசினாய், அறிவு கெட்டு போனாய். அந்த அதில் தமிழ் நாய்ங்கிற வார்த்தையும் சேர்த்து சொல்லுவார். ஏன் நாய், வீணாய், ஆங்கிலம் பேசினாய், அறிவு கெட்டு போனாயே அப்படிம்பாரு. போனாயே, போய்விட்டாயின்னு ஒரு அர்த்தம். நாய் அவ்வளவு வெறி அவருக்கு, தமிழ் வெறி. அந்த எங்கள் சொந்த சித்தப்பா தான். அவர் சொல்லும்போது நமக்கு அது பெருசாக தெரியல. ரெண்டாவது, நாங்கள் படித்த ஸ்கூல் வந்து ஆங்கிலேயர்கள் கட்டின ஸ்கூலு. அங்கே வந்து இவர் தான் தமிழ் பேசிகிட்டே இருப்பார். அவனும் ஃபுல்லாக இதில் தான் பேசுவாங்க, இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. பொங்கு மாமரை புற்றிடம் இந்த மந்திரத்தோட நிறைவு பண்ணுறோம். பொங்கு மாமரை புற்றிடம் இந்த மந்திரத்தில் ஒரு ரகசியம் இருக்குது. அதுக்காகத்தான் இந்த மந்திரத்தை முதல் வரியில் வேதத்தை வச்சார். நல்லா கவனிச்சிடுங்க, நம்ம பேசுனது அவரே சொல்கிறார். முதல் வரியில் வேதத்தை வச்சார். பொங்கு மாமரை புற்றிடம் கொண்டவருங்கிறது திருவாரூர் இறைவன் பேர் என்னது? புற்றிடம் கொண்டார். தியாகேசருங்கிறது
நடராஜரை குறிக்கிற வார்த்தை. புற்றிடங்கொண்டாருங்கிறது சிவலிங்கத்துக்கு என்ன பேர் தான்? புற்றிடங்கொண்டார். சுயம்பு, புற்றே சிவலிங்கமாக வந்ததுனால புற்றிடங்கொண்டார். எங்குமாகி இருந்தவர், இறைவனுக்கு இலக்கணம் சொல்றார், எல்லா இடத்திலும் இருக்கிறார், வியாபக பொருளாக இருக்கிறார். பூசனை, இதுதான் முக்கியம். பூசனைக்கு, அதாவது திருவாரூர் சிவாலய பூஜனைக்கு தடையில்லாமல் எல்லா ஏற்பாடும் செய்திருக்கிறான் இந்த மனுநீதி சோழன்ற மன்னன். சிவாலய பூஜைக்கு எந்த ஒரு குறையும் வராமல் அந்த திருவாரூர் கோயில் புற்றிடங்கொண்டாருக்கு மட்டுமல்ல, அங்கே நிறைய சந்நிதி இருக்குது. சிவாலயங்களில் அதிக சந்நிதி உள்ள கோயில் எது? அந்த திருவாரூர் கோயில். நாங்கள் வழிபாடு செய்யும்போது உள்ளூர்காரர் ஒருத்தர் அவரே எத்தனை சந்நிதி இருக்குன்னு சொன்னார். எத்தனை கொடிமரம், எத்தனை விநாயகர் சந்நிதி எல்லாம் சொல்லிட்டு போனார். ருண விமோச்சனம்னு ஒரு சந்நிதி, ஒரு சிவன் சந்நிதி உண்டு. அங்கே போனோம்னா நோய் நீங்கிறதுக்குள்ள ஒரு சந்நிதி, பெரிய சிவலிங்கமாக இருக்கும், மேற்கு பார்த்து இருக்கும். ருண விமோசன சந்நிதி, நோய் நீக்கத்திற்கு உரியது. டாக்டர்கள் எல்லாம் நாளைக்கு ஆப்ரேஷன்னா, நாளைக்கு முக்கியமான ஆப்ரேஷன்னா இன்னைக்கு அந்த சந்நிதியில் இருப்பாங்க. டாக்டர்கள் நாளைக்கு முக்கியமான ஆப்ரேஷன்னா இன்னைக்கு அந்த சந்நிதியில் போய் வழிபாட்டு வருவாங்க. நம்ம அதில் வழிபாடு செய்தோம். நான் ஒருத்தர் கேட்டல, உங்கள் அப்பா, உங்கள் முதல்ல பூஜை பண்ணவர் உங்கள் அப்பாவான்னு கேட்டேன்ல, அந்த பூஜை பண்ணுறவர்கிட்ட கேட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு முந்தி நான் வரும்போது ஒருத்தர் பூஜை பண்ணார், உங்களை மாதிரி இருந்தார், யாருன்னு கேட்டேன். உங்கள் அப்பாவான்னு கேட்டேன். இல்லை சித்தப்பா அப்படின்னாரு. அந்த சந்நிதியில் எங்குமாக இருந்தவர் பூசனைக்கு அங்கன் அங்கு வேண்டு நிபந்தம். நிபந்தம்னா என்னதுன்னா கட்டளை படித்தரம். கட்டளை, இப்போ நம்ம மாரியம்மன் கோயில் திருவிழாவில் மண்டகப்படி, 1வது நாள் மண்டகப்படி, 2வது நாள் மண்டகப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படி ஒரு கட்டமைப்பு காலங்காலமாக இருக்கிறதுனால அந்த பணி என்ன செய்யுது? எப்போவும் நடக்கிற மாதிரி இயல்பாக நடக்குது. அதே மாதிரி இயல்பாக நடக்கிறதுக்கு நிபந்தம்னு பேர். நிபந்தம் என்பதற்கு பொருள் கட்டளை படித்தரம். கட்டளை படித்தரம். இன்றைக்கி எங்கள் பூஜைங்கிறத நம்ம எப்படி சொல்கிறோம்? இன்றைக்கி எங்கள் கட்டளைன்னு சொல்கிறோம்ல, அது அன்றைக்கு வழக்கில் இருக்குது. சீக்கைசையா உரையில் தான் இந்த தமிழ் வார்த்தையை பயன்படுத்துகிறார். நிபந்தம் என்பது கட்டளை படித்தரம். நிபந்தம் ஆய்ந்துளா, அந்த வார்த்தையை முழுசா சொல்லுங்க. ஆராய்ந்துளான், ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன வழிபாட்டுக்கு தேவை, நடராஜருக்கு என்ன தேவை, புற்றிடங்கொண்டாருக்கு என்ன தேவை, அம்மை சந்நிதிக்கு என்ன தேவை, நவகிரகத்துக்கு என்ன தேவை, எல்லாத்துக்கும் கட்டளை படித்தரம் போட்டார். நீங்கள் ஈச்சனாரி விநாயகர் கோயில் போனீங்கன்னா ஒரு பெரிய போர்டு இருக்கும், தேங்காய் எங்கேருந்து வருது, பூ எங்கேருந்து வருதுன்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க ஸ்டாண்டர்டாக. அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டார். முக்கியமான இடத்துக்கு இப்போ தான் வர்றோம். துங்க ஆகமம் சொன்ன முறைமையால். பார்த்தீங்களா என்ன சொன்ன முறைமையில்? வேதம் முதல்ல ஆகமம் பிறகுன்னு சொல்கிறீங்களா? இது உங்கள் ஐடியாவா இல்லை பெரியவங்க ஐடியாவான்னா? முதல் வரியில் வேதத்தை சொன்னார், கடைசி வரியில் எதை சொல்கிறாரு? அதே தான். வேத நெறி தழைத்தோங்க துறை விளங்கு. வேதம் ஒரு ஆறு, ஆகமம் அதில் ஒரு படித்துறை என்று உரை எழுதினார்கள். இந்த கோயிலில் எப்படியெல்லாம் பூஜை நடக்கணுங்கிறத எந்த முறையில் கடைபிடிக்க சொன்னார்? ஆகம முறையை கடைபிடிக்க சொன்னார். ஆகம முறை என்பது வேத முறை தான், வேத முறை என்பது ஆகம முறை தான். ஆகம முறைன்னு ஏன் தனியாக சொல்கிறாங்கன்னா, சிவனுக்கு சிவாகம முறையில் தான் செய்ய முடியும். இப்போ மாரியம்மனுக்குன்னு தனியாக ஆகமம் இருக்குது, நம்ம ஆஃபீஸில் வச்சுருக்காங்க, போனால் காட்டுவாங்க, நீங்கள் அதெல்லாம் பார்க்குறது இல்லை. காரண ஆகமம். மாரியம்மனுக்கு என்ன ஆகமம்? காரண ஆகமம். அதாவது வட இந்தியாவில் ஒரு கோயிலில் விழா நடந்ததை டிவியில் காட்டினாங்க, ஜோதி டிவியில். அம்பாள் பேர் என்ன தெரியுமா? சீதளா தேவி. மாரியம்மன் பேர் என்ன? சீதளா தேவி. மாரியம்மனுக்கு ஆகமத்தில் பேர் சீதளா தேவி. வட இந்தியாவில் இதே பேரில் கோயில் இருக்கு. அந்த அம்பாள் பேர் என்னது? வட இந்தியாவில் அம்பாள் பேர் சீதளா தேவி. மாரியம்மன் வழிபாடு நம்ம இங்கே தான் நடக்குதுன்னு நினைக்கிறோம். எங்கே நடக்குது? வட இந்தியாவிலேயும் நடக்கிறது. அதனால் ஆகமம் சொன்ன முறையில் இந்த நிபந்தங்களை வகுத்து கொடுத்தான். ஆக்சுவலாக ரெண்டும் ஒரே முறை தான். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான். இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆகமம், தமிழ்நாட்டுக்கு வெளியே ஆகமம் கிடையாது, எல்லாம் வேதம் தான். ஆகமம் எங்கே மட்டும்தான்? தமிழ்நாட்டில் மட்டும்தான். வைணவர்களுக்கு வைண ஆகமம் தனியாக இருக்குது, சைவர்களுக்கு சைவாகமும் தனியாக இருக்குது, தனியாக இருக்குது.
பிறகு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஆகமம் இருக்கும். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு மகுடாகமம், நேற்று தான் பேசணும். பழனி முருகனுக்கு தனி ஆகமம். இந்த ஆகமம் கோயிலுக்கு கோயில் மாறுறதுனால தான் அந்த கொடியேற்றுற தேதி ஒரு சிவாலயத்தில் இன்னைக்கு சிவராத்திரிம்பாங்க, இன்னொரு சிவாலயத்தில் நாளைக்கு சிவராத்திரிம்பாங்க. அதுக்கு காரணம்னா அந்த ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் அவங்க செய்வாங்க. இதையெல்லாம் வர்ற வகுப்பில் தொடர்ந்து பார்ப்போம். நம்ம நிறைவு பண்ணலாம். சரியா? நிறைவு பண்ணிடலாம். தேர் திருவிழாவுக்கு முன்னால் நம்ம 2-3 வகுப்பு எடுக்கலை. அதனால் அந்த பழைய வகுப்பினுடைய தொடர்ச்சியை கொண்டு வரணும். இல்லை, அதுக்காகத்தான் இவ்வளோ வலுவாக நம்ம அதை சொல்லி முடிச்சிருக்கிறோம். நிறைவு செய்வோம். டீச்சர் கருத்து சொன்னபோது நிறைவு செய்வோம். டீச்சர் வாங்க.